जयलेन्द्रदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयमस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यौनित्यमच्युतपदां व्यामोहतस्तकराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतस्य दयैकसिन्धोः शरणं प्रपद्ये मातापिता युवतियस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन विधन्वयानाम् आद्यस्य न श्रीमत्प्रणमामि मूर्ध्ना मूलं सरस्वतीन्द्रमिश्रा श्रीमत्परामसंज्ञातोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्म स्तेम बंगादिलीले शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे ஜமீலா நான் ஜாயின் பண்ணிட்டேன். யாரோ இது மியூட்ல போடணும். பாராச்சரிய வசுதாம் உபனிஷத் மத்தியோத்தான் संसाराग्नि विदीपनं जपगत प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां भगवती त्यागाद दूरस्थितां आनीतां तस्मै रामानुजाय परमयोगिने यस्मृति सूत्राणां अंतर्जन्म இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எந்த ஒரு தானம் கொடுத்தவரையும் தானம் வாய்ந்தவரையும் திருப்தின்னு சொல்லும்படியா செய்யும்? தானமா கல்வியா? சொல்லுங்க. சாப்பாடு. சாப்பாடு. கல்வியில மேல மேல போயிட்டே இருக்கு. இன்னும் இதுக்கு மேல படிக்கலாமே, அதுக்கு மேல படிக்கலாமே போயிட்டு இருக்கோம். ஆச்சா, சாப்பாடுனாக்க என்னத்தை தான் ஒரு பெரிய கடற்கஜனா இருந்தாலும் சரி, இல்லை குண்டோதரனா இருந்தாலும் சரி, அவன் சாப்பிடனா சாப்பிடும், அவன் சாப்பிடும், அவன் வயிறு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சாப்பிட முடியும். அதுக்கு மேலே போர் இனிமேல் சாப்பிட முடியாது அப்படின்னு விடுவான். சரி, இப்போ நம்ம உடம்பும் அச்சேதனம், சாப்பிட்ற சாப்பாடும் அச்சேதனம். ஆனால் அது எப்படி இந்த சேதனுக்கு உதவுறது அப்படின்னாக்க, வயதில் டைஜஸ்ட் ஆகுது இல்லையா, அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த டைஜஷன் மட்டும் இல்லைன்னாக்க நம்ம சாப்பாட்டுக்கு அதுக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடும். நீங்கள் நமக்கு பவர் எப்படி கிடைக்கிறது? ஒன்று ஹைடல் பிளான்ட்லேருந்து கிடைக்கிறது, இல்லைன்னாக்க தெர்மல் பிளான்ட்லேருந்து கிடைக்கிறது, நியூக்ளியர் பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கும். ஹைடல் பிளான்ட்டில் எப்போ தண்ணீர் வசதி இருக்கோ, தண்ணீர் வருதோ அப்போ தான் கிடைக்கும். மற்றது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னாக்க ஹீட் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதான் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் எரிக்கப்பட்டு அது எனர்ஜியாக நம்ம உடம்புக்கு போய் சேரும். 4 நாளைக்கு சேர்ந்தாம சாப்பிடாம இருந்தோம்னாக்க உங்க சத்து இல்லாமல் போய் விழுந்துடும் இல்லையா? இந்த மாதிரி இந்த அச்சேதனமான ஒண்ணு சேதனமாவது மாச எப்படி எனர்ஜியா மாத்துறது? இது ஐன்ஸ்டீன் சொல்லிட்டு பாருங்க, E=mc². அந்த மாதிரி தான் அது எப்படி பண்றது? அதை பண்றதுக்கு ஏஜென்ட் ஆகும். அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். அதாவது வெறும் மாசா இருந்ததுனாக்க பிரயோஜனம் இல்லை. மாஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. எகெயின் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு மாஸ் இன் குளுக்கோசஸ். இந்த மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கின்றது. அதுதான் இப்போ அதில் என்ன பண்ணணும்னாக்க, முதல்ல இந்த சாப்பாட்டுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் தெரிகிறது. இது முக்கியமாக என்ன சொல்றோம்னாக்க, சிராத்தம் பண்றாங்க. நீத்தோருக்காக நம்ம வருஷம் சிராத்தம் பண்றோம். சிராத்தம் பண்றச்சு அதுக்கு உரியவர்களை கூப்பிட்டு அவளுக்கு வேண்டிய மற்ற வசதிகளை செய்து கொடுத்து அவளுக்கு சாப்பாடு போடுறோம். சாப்பாடு போட்டுட்டு மட்டும் இல்லாமல் கடைசியில் திருப்தாஸ்தா, நீங்க திருப்தி அடைந்தீர்களான்னு வேற கேட்குறோம். இந்த வழக்கம் எப்போ வந்தது அப்படின்னாக்க, இதுக்கு மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்கு. அதில் பிரம்மாவோட பிள்ளை அத்ரி,
அத்தனுடைய பிள்ளை தத்தாத்திரேயர், தத்தாத்திரேயருடைய பிள்ளை நிமி, நிமியுடைய பிள்ளை ஸ்ரீமான். நிமி ஸ்ரீமான் எல்லாருமே பெரிய ரொம்ப நன்னா சாஸ்திரங்கள் கரகண்டவ. அவ என்ன பண்ணான்னா, ஸ்ரீமான் அவர் அப்பா இருக்கிறச்சேயே அவர் அகால மரணம் அடைஞ்சிட்டார். இந்த தகப்பனார் பிள்ளை பேர்ல ரொம்ப பிரீதி வச்சிருந்தார். ஐயோ போயிட்டானே நினைச்சிட்டு இருந்தார். அவனுக்கு தூக்கமே வரல. அவருக்கு என்ன பண்ணினாக்க நமக்கு தூக்கம் வரும், அவருக்கு திருப்தி பண்ணா ஆகும் அப்படின்னுட்டு அவர் யோஜனை பண்ணி அவர் என்ன பண்ணினாருனாக்க, ஒரு அமாவாசை அன்னைக்கு 7 பேரை கூப்பிட்டு, 7 ரிஷிகளை கூப்பிட்டு, அவளுக்கு தெற்க பார்த்து தர்ப்பத்தை போட்டு அது மேல இலையை போட்டு மேல சாப்பாடு பரிமாறினார். எதெல்லாம் தன் பிள்ளைக்கு பிடிக்குமோ அதெல்லாத்தையும் பரிமாறினார். நான் சாப்பிட்டேன், நோ டவுட், நான் சாப்பிட்டேன். இவருக்கு ஒரு திருப்தியா இருந்தது. ஆனா என்னாச்சுனாக்க, மறுநாள் காலம்பரை பார்த்தாக்க அவள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சுவாமி, நாங்கள் நேற்றுக்கு என்ன எப்படி சாப்பிட்டோமோ அது அப்படியே வயிற்றுல இருக்கு, ஒண்ணுமே செரிக்கலை, இப்போ எங்களால் இருந்து நடக்கவே முடியல, நாங்கள் நிறமாச கர்ப்பிணி போல இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படி ஆச்சு, இப்படி ஆகப்படாதே அப்படின்றதாக சரி போய் பிரம்மாவை போய் கேட்டேன். பிரம்மாட்ட போய் கேட்டேன், நான் தப்புன்ட்டேன்னா, இந்த மாதிரி ஒரு வழக்கம் முன்னாள் இருந்தா தெரியலையே, நான் பண்ணிட்டேனே தப்பா, இதனால ஆகிடுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வழக்கம் உள்ளதுதான். ஆனா என்ன பண்ணினேன்னு, எந்த உணவு ஒருத்தர் கொடுத்தியோ அந்த உணவை அவளுக்கு சக்தியா ஆக்கக்கூடியது யாரு? இந்த நெருப்பு, அக்னி. அக்னி கொடுத்தியா? எனக்கு இங்கேருந்து ஒரு லெட்டர் பம்பாய்க்கு போய் சேரணும்னாக்க ஒரு போஸ்ட்மேன் ஏதாவது ஒரு ஏஜென்ட் வேண்டிட்டு இல்லையா, அவனை வச்சிருந்தா தானே நான் இங்கேருந்து போக முடியும். அது மாதிரி நீ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு உணவானது பித்தர்களுக்கு போய் சேரணும்னாக்க அதை மாத்துறதுக்கு ஒரு, நம்ம ஏதோ சாப்பிட்றதுக்கு எனர்ஜி ஆக்கிறதுக்கு ஒரு ஏஜென்ட் வரும். அந்த ஏஜென்ட் தான் அந்த அக்னி தான். அக்னினாக்க நம்ம வெளியில் இருக்கிற அக்னியை வச்சுக்க முடியாது, பண்ண முடியாது. நம்ம வெளிக்காரங்கன்னா நம்ம பக்குவமே பண்ணுறோம், எல்லாத்தையும் சமைக்கவே பண்ணுறோம். அப்புறம் அப்படின்னாக்க அதான் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னாக்க, நீங்கள் நேராக வச்சு சாப்பாடு போட்டுட்டீங்க, அது பிரயோஜனம் இல்லை. இந்த சாப்பாட்டை அவங்க வயத்துல மாற்றி உணவை அவளுக்கு எனர்ஜியாக கொடுக்கக்கூடிய ஒரு அக்னி, இந்த அக்னியை கவனிக்காம விட்டுட்டேன், அதனாலதான் இந்த பிரச்சனை. அதனால என்ன பண்ற, இந்த அக்னிக்கு இது முதல்ல பிரீதி பண்ணிக்கும். ஆனா அந்த அக்னிக்கு பேரு வைஸ்வானரன். வைஸ்வானரன் பேரு. தமிழ் சொல்லணும்னா கும்பித்தி. வயிறுக்கு பேர் கும்பி, இறைப்பைக்கு பேர் கும்பின்னு பேரு. கும்பித்தி வைஸ்வானரன். வைஸ்வானரன் இன்னைக்கு கவனிச்சு தான் பண்ண முடியும். அதனாலதான் இன்னைக்கு சிராதம் அடைச்சு நம்ம என்ன பண்றோம், முதல்ல அக்னிக்கு காரியங்களை பண்ணிட்டு தான் அப்புறம் சிராதம் பண்றோம். அது மட்டும் இல்லாம அந்த அக்னிகாரம் முடியச்சு கர்மஷாட் புண்ணியார்த்தம் கேசவாதி ஹோமம் கோஷியாமின்னுட்டு கேசவாய சுவான்னு பண்ற நாமத்தையும் சொல்லி முடிக்கிறோம். கடைசியில சர்வம் ஸ்ரீ விஷ்ணவேரமா சொல்லி முடிக்கிறோம். அதாவது எந்த அக்னி இத அந்த அன்னங்களை அந்த சாப்பாட்டை பக்குவம் பண்ணி எனர்ஜியா மாத்துறானோ அவன் பகவானுடைய ஒரு ரூபம், பகவானுடைய ஆக்ஞையால அங்க இருக்கான். இப்போ இந்த அக்னின்னு சொல்லிருக்கிற வைஸ்வானரன்னு வந்திருக்கு வயசுல வந்திருக்கச்சு என்ன பண்ணா, பிரம்மம் இல்லைன்னு சொல்றா. என்ன அப்படின்னாக்க பாத்தியா, என்ன சொல்றதுக்கு அக்னின்னு சொல்றது. அக்னின்னாக்க பெருமருக்க தீ, ஜஸ்ட் கண்ணுக்கு தெரிய தீயா இருக்கலாம், இல்லைன்னாக்க தீ கடவுளா இருக்கலாம், இன்னும் பயத்துக்குள்ள இருக்குங்கிறதுனால ஆத்மாவே இருக்கலாம். அதனால நீ பிரம்மம் சொல்றதுக்கு வழி இல்லை அப்படி. அதே மாதிரி இப்ப ஏன் இது வந்துனாக்க, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நம்ம முந்தின காலத்துல கடைசியில முடிக்கிறச்சு என்ன பண்ணினோம்னாக்க, அக்னி தலை, கண் சந்திர சூரியன், காது கை திசை கை காது, வாக்கு வேதம், வாயு பிராணன், பிராணன் ஹிருதயம், இதெல்லாம் பார்த்தோம். ஒரு உருவகப்படுத்தப்பட்டது. ஒரு பெரிய புருஷன் தலை வாகனத்திலேருந்து பூமி மட்டும் இருக்க பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷனா வருது. இப்போ இந்த மாதிரி கண்ணுக்கு புலப்படாத ஒருத்தன் அதிர்ஷ்ட குணகாதிகள்னு பார்த்து இப்ப இப்படி புலப்படா இருக்கான்னு சொல்றாங்க.
இப்போ இதே மாதிரி இந்த வைஸ்வானர அக்னி நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா உணரத்தான் முடிகிறது. நம்ம என்ன சொல்றோம், உடம்புல சூடு இருக்கிற மட்டும் உயிர் இருக்குன்னு அர்த்தம். உயிர் போயிடுச்சுனாக்க சூடு போயிடுறது இல்லையா? அந்த மாதிரி வைஸ்வானர அக்னி அங்க இருந்து பண்ணிட்டு தான் சரியாகும். இப்போ நம்ம வயிற்றுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க வைஸ்வானர அக்னிக்கு தீ இருக்கு, சாப்பாடு சரிக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் இல்லாம மூக்குல இருந்து 2 பருக்க வர சாப்பிட்டோம்னு வச்சுக்கலாம், நிச்சயமா சரிக்காது, எல்லாம் எழுத்து வந்துடும். ஸ்பேஸ் இருக்கு. நான் சாப்பிட்றதெல்லாம் அதெல்லாம் மண்ணில இருந்து தானே, மண் இருக்கு கூட தீர்த்தமும் சாப்பிட்றோம் ஆச்சா. நம்ம சுவாசிக்கிற காத்து தான் அதை ஆக்டிவேட் பண்றது, எதை அந்த நெருப்புக்கு துணை பண்றது, இந்த அன்னத்தை செரிக்கிறதுக்கு பண்றது. ஆகவே இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து வயிற்றுக்குள்ள இருக்கு. ஆனா இதெல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணணுமே. எப்படின்னாக்க ஆனால் ஒரு குக்கரி புக்கை பார்த்து ஒருத்தர் முதல்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. வானொலி அடுப்புல வச்சுக்கோ, அதில் இவ்வளவு நெய்யை விட்டுக்கோ, இவ்வளவு கடலை மாவு போடும், இவ்வளவு போடும், எல்லாம் பண்ணிட்டாங்க. நல்லா கலக்கியாச்சு. அவர் பார்த்தா எதிர்பார்த்த மாதிரி மைசூர் பாகு வரலையே, மைசூர் பாகு வரல, ஆமா வரலையே அப்படின்னு அவருன்னா அந்த அந்த கன்சர்ட் பர்சனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் பண்ணினேன், அது இன்னும் அப்படியே ஒரு செமிசாலிட தான் இருக்கேன், அடுப்பு முடிஞ்சானா அது போடலையே நீங்க அப்படின்னா. அது இல்லைன்னாக்க இது ஓகே ஆகாது. நமக்கு வேற எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஃபியூவல் வேணுமா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம நெருப்பு இருந்தால் தான் நடக்காது. அந்த வைஸ்வானருங்கிற அக்னி எப்படி இருக்கணும்னாக்க உணவை எரிக்கணும், செரிக்கணும், ஆனா உடம்பை எரிக்கப்படாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்லாம் இருக்கக்கூடிய அக்னியை வயத்துக்குள்ள வச்சு அதை ஆப்ரேட் பண்றவன் யாருன்னா பெருமாள். இந்த வைஸ்வானர் அக்னின்னு சொல்றதுனால இது பரமாத்மா இல்லை, வெறும் அக்னி தான் அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை வருது. முந்தின இந்த சிராதத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா, அது மகாபாரதத்துல அனுசாசன பருவத்துல 138வது அத்தியாயத்துல வருது. அதே மாதிரி இங்க எப்படின்னாக்க சாந்தோக்கிய உபனிஷத்துல 5வது சாப்டர்ல இது பூரா வருது. எப்படின்னாக்க பிராச்சீன சாலர் அப்படிங்கிற ஒரு முத்தால பூமனியோட புத்திரர், சத்திய யஜ்ஞர் அப்படின்னா புருஷருடைய பிள்ளை, இந்திரத்யும்னன் பால்லவியினுடைய பிள்ளை, ஜனா சாக்ராட்சர மகன், குடிலர் அஸ்வத்தஸ்ரவா உடைய பிள்ளை. இவா எல்லாரும் என்ன பண்ணான்னாக்க, தாங்க நம்ம அச்சேதனமான பொருளை சாப்பிட்றோம், அது செரிச்சு நமக்கு உயிரோட சேர்த்து நம்ம உயிரோடு இருக்க வைக்கிறது. ஸோ அதுதான் பிரம்மமா இருக்கணும் அப்படின்னுட்டு அவள் ஒன்றுன்னா அந்த வைஸ்வானர் அக்னியை உபாசனம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் பிரம்மமா இருக்கணும், ஏன்னா எல்லாத்துலேயும் மேம்பட்டதாக இருக்கக்கூடிய அப்படின்னு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படின்னாக்க முன்னாலே பார்த்த மாதிரி ஆணையை பார்த்த குருடர்கள் மாதிரி ஒருத்தர் எடுத்துட்டு இருக்காங்க. நான் இதான் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணிருக்கேன், அப்படித்தான் பண்ணிருக்கேன். ஸோ அவளுக்குள்ள தர்க்கம் வந்தது, இவ்வளோதான் விட்டு. அவள் என்ன பண்ணா, பக்கத்தில் பண்ணமா ஓல்டு ஃப்ரெண்டு முத்தால காரணி, அவர்கிட்ட போய் கேட்டார், நானும் அதான் பண்றேன், ஆனா எனக்கு முழுக்க தெரியல, ஆனா ஒண்ணு பண்ணலாம். இங்க அஸ்வபதினு ஒரு ராஜா இருக்கான், ஏகே நாட்டுல அஸ்வபதினு ராஜா இருக்கு, அவனுக்கு நல்லா தெரியும், நம்ம அவனை போய் கேட்போம். 6 பேரும் போனோம். போய் 6 பேர் நல்ல ரிஷிகள் பார்த்து வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாம் வரவேற்று அதுக்கு வேண்டியதை பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்டார். நான் கேட்டேன், அவர் சொன்னார், நீங்க வைஸ்வானர் அக்னியை உபாசனம் பட்டியல் கேள்விப்பட்டோம், நாங்களும் தான் பண்றோம், அதை பத்தி தெளிவு வேணும் எங்களுக்கு, அது உங்களுக்கு கேட்கணும். ராஜா என்ன சொன்னா, நான் ஒரு யாகம் பண்றதா இருக்கேன், இங்க அதுல இருக்கும் அப்படின்னு. இல்லை நாங்க அதுக்காக வரல, எங்களுடைய நோக்கம் என்னன்னாக்க இந்த வைஸ்வானர் அக்னி அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. உடனே என்ன பண்ணா, சரி நாளைக்கு வாங்க அப்படின்னு. அவளுக்கு கொஞ்சம் மனசுல நரன்றது. நாங்கள் எல்லாரும் பிராமணன், இவன் ராஜா க்ஷத்திரியன், நம்ம கேட்டோம்னு சொல்ல நாளைக்கு வாங்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு யோஜனை பண்ணினேன். யோஜனை பண்ண உடனே தெரிஞ்சது, எப்பவும் வித்யை, எந்த வித்தியா இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி பிரம்ம வித்தியை, ஒரு குருட்ட கத்திருக்க போறதா இருந்ததுனாக்க
அவருக்கு வேண்டிய பொருள்களை எடுத்துட்டு போய் கொடுத்து பணிஞ்சு கேட்கணும். அப்படி இல்லாம தாங்கள் சொந்தவா அப்படிங்கிற நினைவில் போய் அவன்கிட்ட போய் கேட்டதுனால அவன் என்ன பண்ணிட்டான், மறுநாளைக்கு வந்துட்டான். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு மறுநாள் காலம் வரை அவள் எல்லாரும் சமித்துகள் எடுத்துட்டு அவளுக்கு முன்னாதானே வேணும், யாகம் பண்ணுறதுக்கு சமித்து வேணும். சமித்தை எடுத்துன்னு போய் அங்கே அவர் கொடுத்து இதை சொல்லணும். அப்புறம் என்ன பண்ணானாக்க ஒத்தொத்தராக கூட்டு நீங்கள் எதை பண்ணுறேன், நீங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். அதில் முதல்ல சொல்ல பிராச்சீன சீலர் தலை வைஸ்வானரன் இருக்கானே, இவன் ஒரு பெரிய உருவத்துடைய தலை அந்த மாதிரி நினைச்சு பார்க்கிறேன்னா அப்படித்தான் ஒரு உபாசனம் பண்றேன். உபாசனம் பண்றச்சு ஒரு மனசுக்கு ஒரு பற்றுக்கோடு வரும் இல்லையா, ஒண்ணுமே இல்லாத உபாசனம் பண்ண முடியாது. இங்க ஹிப்னடைஸ் பண்றோட என்ன பண்ணுவானாக்க ஒரு பெரிய வெள்ளை ஷீட்ல ஒரு சின்ன டாட், கருப்பு டாட் வச்சுக்கிட்டு அதையே உத்து பாருங்க. அந்த கருப்பு டாட் இல்லைன்னா உத்து பார்க்க முடியாது, மனசுக்கு உரிமைப்படாது. அது மாதிரி இந்த பிராச்சார சீலர் என்ன பண்ணினாக்க ஒரு பெரிய மகாபுருஷன் அவன் தலை, அதுதான் வைஸ்வான்னு நினைச்சிருக்கேன். அப்புறம் இவர் என்ன பண்ணாருனாக்க தலை, அது என்னன்னாக்க தலையானது தியூலோகம். தியூலோகம்னா எல்லாருக்கும் மேம்பட்டதா பெரிய ஒளி இருக்கே, சூரியனுக்குமே எது ஒளி தருதோ அந்த அது அது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் அப்படின்னாரு. அடுத்தபடி சத்திய ஐக்கியம் என்னன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வந்தேன். சூரியன் ஆதித்தன் தான் வைஸ்வானராகின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்திரத்திந்தன் அப்படிங்கிற என்னன்னாக்க வாயு தான் வைஸ்வானராகின்னு நினைச்சிருக்கேன். ஜனாங்கிறவர் இல்லை ஆகாசத்தான். இவர் சொன்னது எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கு. குட்டில நீர் தான், தண்ணீர் தான் வைஸ்வானராகின்னு நினைச்சிட்டு இருக்கேன். புத்தாலகர் பூமி, இவையெல்லாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்துதான் வைஸ்வானராகி. நான் மயத்துல எது இல்லை, எல்லாம் இருக்கு பாருங்க. பிருத்திவியிலேருந்து கிடைச்ச அன்னம் இருக்கு, சாப்பிட்ற நீர் இருக்கு, அதுல எரிக்கக்கூடிய அக்னி இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, மூச்சு விடுற காத்து இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துட்டு வாசம் தான். ஆனா இதை இணைச்சு ஒர்க் பண்ணணுமே, அசம்பிள் பண்ணணுமே யாரு அப்படின்னாக்க அவன் தான் வைஸ்வரன். அதைத்தான் அவன் சொன்னான். யாரு? இந்த ராஜா அஸ்வபதினு சொன்னாங்க. நீ இந்த மாதிரி பண்ணினியே, இதை தனித்தனியா பண்ணி பிரயோஜனம் இல்லை, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுன்னு உபாசனம். அது எப்படின்னாக்க அது ஒரு பெரிய புருஷன். அந்த முன்னாள் சொன்ன மாதிரிதான். அதாவது இந்த உருவகப்படுத்துறதெல்லாம் எப்படின்னாக்க நம்ம ஒரு ஒர்க்கிங் மாடலுக்கு இப்போ நீ இவர்கள்லாம் தலை, இவரெல்லாம் கால்கள், இவரெல்லாம் கைகள் அப்படின்னாக்க ஒரு ஒர்க்கிங் மாடலுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோல்ஜர்ஸ் இருக்கான்னு சொல்லி, சோல்ஜர்ஸ் எல்லாம் நமக்கு கால் மாதிரி அவள் தான் நடந்து போய் சண்டை போட்டு போகிறார். அங்கே யாரோ ஒருத்தருக்கு அவர் தான் மூளையா சமையல்பட்டு இதை பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டு பேரும் ஒன்றாக முடியுமோ? முடியாது இல்லையா? ஆனால் ரெண்டு தேவைதானே. அந்த மாதிரி இன்னொரு புருஷனாக உருவப்படுத்துகிறான். அந்த உருவப்படுத்துனாக்க அவனுக்கு வானமே தலை. எல்லாத்தையும் சேர்த்து நான் அசம்பிள் பண்ணாக்க வானமே தலை, சூரியன் தான் கண், வாயு தான் பிராணம், ஆகாயம் தான் உடல், உள்ளிருக்கு நீர் இருக்க. ஒரு மனுஷன் அவ்வளவு நீர் இருக்கலாம். நீர் எனக்கு அடி கட்டி இடத்துல ஆள் இருக்க மாட்டானே. உள்ள இருக்க நீர் இருக்கே அதுதான் தண்ணீர், பூமி தான் பாறை. இப்போ இவரை எப்படி பண்ணணும்னாக்க அவளுக்கெல்லாம் ரிஷிகளாச்சு, அவளெல்லாம் ஏதாவது ஒரு கோமம் வழியா சொன்னதான் அவள் ஈஸியா புரியும் அப்படிங்கிறதுக்காக இவனை ஒரு ஒரு யாகம் பண்ணி பண்ற மாதிரி வச்சுக்கோ. எப்படி யாகம் பண்றோம் அப்படின்னாக்க மார்பு இருக்கு இல்லையா, மார்பே யாகம் கொண்டான். இந்த மார்பு இருக்கக்கூடிய முடிகள் இருக்கு, அதுதான் ரொம்ப தர்பகம். அதுல ஹிருதயம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த யாகத்துல வரக்கூடிய 3 அக்னியில ஒரு அக்னியான கார்கவத்தியம். அப்புறம் வாய் இருக்கு ஆகவனியம், அது மாதிரி மனம் இருக்கே அன்வகாரியம். எல்லாமே எல்லாம் சேர்ந்த ஒன்று. அதாவது இந்த மார்பே ஒரு ஹோமகுண்டம், அதுல இருக்கக்கூடிய ஹிருதயம், அப்புறம் வாய், அப்புறம் மனம், இந்த 3 சேர்ந்து, அதாவது மனம் மொழி மெய்களால ஈடுபட்டு எல்லாம் சேர்ந்துதான் இதுதான் வைஸ்வானரர். இந்த வைஸ்வானருக்கு என்ன பண்ணணும்னாக்க டெய்லி நம்ம சாப்பாடு சாப்பிட செய்ய நம்ம 5 ஆகுதி கொடுக்குறோம்.
எப்படின்னா ஒரு ஹோமத்துல பிரசாதத்தை எடுத்து நெய் ஊற்றி போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி தான். இதை ஒழுங்கா பண்ணினாத்தான் செரிமானம் என்ன ஆகும். அதாவது 2 பருக்கை எடுத்து வல்லப்படாம நேர போட்டு முழுங்கி அப்படி சொல்லணும். அதுல முதல்ல சொல்லச்சு பிராணாய சுவாகா அப்படிங்கிறோம். இது முதல் ஆகும். இது ஒழுங்கா போச்சானாக்க கண்ணு நல்லா இருக்கும். கண் நல்லா சூரியன், அதுக்கு இதே சூரியன் கண்ணுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் நாகும் மேலுலகங்களுக்கு மேல தேவர்கள் பிரம்மா அவளுக்கெல்லாம் திருப்தி ஏற்படுகிறாங்க. 2வது யானம். யானம் காது, அது சந்திரன். அதனால திசைகளுக்கெல்லாம் போய் சேர்றது. அதனால நான் 4 பக்கத்துல இருந்து நம்ம நாலேஜ் எடுத்து சேரணும். அடுத்தது அபானம். அபானங்கிறது வாக்கு, அது தீ, பூமி. அது என்ன ஆகும், இந்த அறிவு வருத அதில் பிரம்மத்தை பட்டி எடுத்துட்டு அதை கான்சன்ட்ரேட் பண்ணி உபயோகமாக இருக்கும். அடுத்தது சமானம், மனம். அது என்ன ஆகும், பகுத்தறிவு. எதை எடுத்துக்கலாம், எதை விடணும். சரி, reality ஒரு கம்ப்யூட்டரில் நிறைய ஃபீட் பண்ணுறீங்க. ஆனால் அது என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ப்ரூ நோட் பண்ணி எது வேணுமோ வேணுங்கிறத வச்சுக்கிட்டு மீதி வழி தெரியுது இல்லையா. அந்த மாதிரி எத்தனையோ நாலேஜ் வருது நமக்கு. என்ன இதுலேருந்து ஆரம்பிச்சு மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலேருந்து ஆரம்பிச்சு இந்த எல்லாம் நல்ல நாலேஜ் தான். ஆனால் எந்த நாலேஜாவது நமக்கு நம்ம இறந்த பின்பு நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லது தரணும். இருக்கிறவங்களும் பெரிய பெருமை தரணும். தி கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் பாசிபிள். பெரிய எக்கானமிஸ்ட் இவர் தான், பெரிய டிப்ளமேட் இவர் தான், எல்லாம் பாசிபிள். ஆனால் அவர் இறந்த பிறகு அவருடைய ஆத்மாவுக்கு நல்லது தருமா, வராதே. பணமே சந்தி சொல்லி அப்படின்னா ஒரு பழைய பாடல் பார்த்துட்டு போயிடு. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மலரை கேளுங்கள், கூடு வீட்டிங் ஆகிதான் போயினவில் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். ஏன்னா பணத்தை சேர்த்து வச்சுருந்தேன்னாக்க நானும் சாப்பிட மாட்டேன், இன்னொருத்தரும் கொடுக்க மாட்டேன். இப்படி சொல்லுவாங்களே, லைக் அ டாக் ஆன் த ஹே. வைக்கல்ல படுத்துருக்கிற நாய் நானும் சாப்பிடாது. சாப்பிட வர மாட்டை விரட்டும். அந்த மாதிரி அது என்ன கடைசியில் யாருக்கும் உபயோகம் இல்லாமல் போய் சேரும். அந்த மாதிரி இதெல்லாம் தனித்தனியா போது அதை பகுத்தறிஞ்சு அதை எதை எப்போ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது அதை அடுத்து கிடைக்கும். விதானங்கிற கடைசி ஆத்மத்துக்கு அது தோலானது வாயு, ஆகாசம். ஆகாசத்துக்கு போய் சேர்றது. நமக்கு தோல் நல்லா இருந்தால் தான் நம்ம உடம்புல மற்ற உறுப்புகள் காப்பாற்றப்படும். தோலில் சிறங்க வந்தது, காயம்பட்டது அப்படின்னாக்க இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் தோல் வியாதி வந்துருச்சு. அப்போ எல்லா வியாதிகளும் ரொம்ப அசிங்கமான வியாதி தோல் வியாதி தான். சதா சொரிஞ்சுட்டே இருந்துச்சு. இப்போ எம்பராசிங் சுச்சுவேஷன் அது. அதனால இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா இந்த வயசுவாங்க. நம்ம சாப்பிட்றோம், என்னெல்லவோ சாப்பிட்றோம். எல்லா வகையான 6 ரசங்கள் 6 வகையான சுவைகளும் சாப்பிடும். ஆனால் இந்த சுவையெல்லாம் நாக்கு மட்டும் தானே. நாக்குக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா ஒரு கூழா தானே கொடுக்கும். அங்கே போச்சு அதை எல்லாத்தையும் வைஸ்வானரன் பாகப்படுத்தி சமைச்சு அதை ரத்தத்தை கொடுத்து அது ஒவ்வொரு பார்ட்டும் அதாவது எடுத்துக்கிற மாதிரி. எலும்பினுடைய செல்லு வேற, பிளட் செல்ஸ் வேற, நரம்புடைய செல்ஸ் வேற. ஆனா அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை பிடிக்கிற மாதிரி பண்றான் இல்லையா. இந்த வைஸ்வானர் மட்டும் இல்லைன்னாக்க இது நடக்குமா. இது இறந்தவருக்கு இறைப்பை இருக்கும். ஆனா அவன் வயதில் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணினா கூட போகும். ஆனா அது இந்த மெட்டாபலிசம் ஆகாது இல்லையா. இந்த மெட்டல்வைஸ் பண்ண வைக்கிறது யாரு, என்ன பரம. இப்போ வைஸ்வானன் வெறும் அக்னினாக்க நம்ம அக்னினா சமையலே பண்றோம், அப்படித்தானே சாப்பிடணும். அப்போ அது நேரம் ரத்தமா போடணும், போலிய. அதனால அதை ஃபர்தரா ப்ராசஸ் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். யார் இந்த ஏஜென்ட்? அதாவது உடம்பு அப்படிங்கிறது அச்சேதனம், உயிர்ங்கிறது சேதனம். இந்த உடம்புக்கும் உயிருக்கும் ஒரு எனர்ஜி கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதை யார் பண்ணுவா? வெறும் அக்னி பண்ணுமா, இல்லை வெறும் வாயு பண்ணுமா? பண்ணாதே. அதனால இந்த உடம்பை ஆக்டிவேட் பண்றதுக்காக இருக்கக்கூடியது அந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த சூடு. அதனாலதான் சொல்றேன், உனக்கு சூடு இருக்கா, உடம்புல சூடு சொரணம் ஏதாவது இருக்கா உனக்கு?
யார் திட்டம்னு சொல்ல முடியாது. அதாவது நீ உண்மையிலேயே லிவிங் மேனா இருந்தேன்னாக்க யூ ஷுட் ரியாக்ட், பண்ணலையே நீ அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அது மாதிரி இதெல்லாம் இருந்துன்னாக்கா அவன் தான் எவன் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நமக்கு எனர்ஜியா மாற்றி நம்ம வாழ வைக்கிறானோ அவன் பரவாயில்ல. அவன் இந்த உடம்புக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கான், அதையும் பார்த்தாலும் அந்தர்யாமி. அதே மாதிரி ஆத்மாவுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டையும் சேர்த்து லயஸ் பண்றதுலயும் அவன் தான் அந்தர்யாமி அப்படிங்கிறது. அப்புறம் இந்த இந்த பிராணாயம் காலம் பண்றது 5 ஆகுதி பண்றோமே, இந்த ஒழுங்கா பண்ணலைன்னாக்க அவருக்கு ஒழுங்கா பண்ணினாக்க அந்த தேவர்களுக்கு போய் சேரும். அது பண்ணலைன்னாக்க இந்த சாப்பாடு வீணா போகும், நமக்கு வயிற்று நோய்கள் வரும். அப்ப பண்றவாங்க அது என்ன சொல்றாங்க, பலன்னு சொல்றாங்க. இப்படி பண்றவாழ்க்கையே அவளுடைய பாவங்கள் தான் தீயினில் தூசாகும் அப்படின்னு. இன்னொன்னு, இந்த ஒழுங்கா ஒருத்தன் பண்ணினானாக்க இந்த பண்ணினது, இந்த யாகம் பண்ணது ஒருத்தன் நல்லா திருப்தியா ஒழுங்கா இந்த முறையோடு செஞ்சான்னாக்க இவனுடைய உணவே உலகத்துல எல்லா பிராணிகளுக்குமே போய் சேர்றது அப்படின்னு. ஆக நம்ம இதில் நல்லா தீர்க்கமா விபஜனை பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணினான்னாக்க அவனுக்கு மட்டும் இல்லை, மற்ற பேருக்கு போய் சேரும். எப்படி இன்னொன்னும் நம்ம இதில் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நோக்கமே. ஃபார் எக்ஸாம்பிள், அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணி முடிக்கிறோம். தர்ப்பணம் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்க நம்ம யாருக்கு பண்ணணும், அப்பா, தாத்தா, முத்தாத்தா, இந்த அம்மா வழியா தாத்தா. ஆனா எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காளே, எல்லாருக்கும் இந்த மாதிரி புத்திரன், பிள்ளை, பேரன் இவெல்லாம் இருந்து தர்ப்பணம் பண்ணுவாளா? இருக்காம எல்லா பேருக்குமே. அப்போ அவளுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் கடைசியில பண்ணி முடிச்சதுக்கு நம்மட்டோம்னாக்க மீதி இருக்கிற எல்லையும் தண்ணீரையும் எடுத்துட்டு ஏஷான் ந பிதா ந பிராத்தா ந பந்து ந அந்நிய கோத்திரனா தேத்தி மகிழாயாந்து மயா தக்தை குஷஸ்திலைன்னு கொடுக்குறோம். என்ன பண்றோம், யாருக்கெல்லாம் தகப்பனாரோ சகோதரனோ இல்லை வேற கோத்திரக்காரனோ இல்லை வேற யாராவதோ இருந்து யார் கர்மா பண்ணலையோ விட்டு போயிருந்தாக்க அவளெல்லாம் அந்த ஆத்மாக்கெல்லாம் பசியால் வாட முடியும். இந்த ஆத்மாக்களுக்கு இது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் சேர்த்து விடும். யாருக்கும் வீண போகக்கூடாது. உலகத்துல இருக்கிறவள நல்லா இருக்கணும், உலகத்தை விட்டு போனவள நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம சாஸ்திரப்படி ஒரு பாடி ஒரு சிதையில வைக்கிறதுக்கு சொல்ற மந்திரங்கள் என்ன இருக்கு தெரியுமா? இந்த உடம்புல இருக்க முக்கியமான உயிர் போயிடுத்து. இதை தவிர்த்து எத்தனையோ உயிரதை விட்டு இருக்கலாம். இப்போ இந்த உடம்பை தூக்கி நாம் நெருப்புல போடுறதுனால இந்த பிராணிகள்லாம் செத்து போகும். அந்த பிராணிகளுக்கு நல்ல கதி கிடைக்கும். அதே மாதிரி எரிக்க உபயோகப்படக்கூடிய பொருள் இருக்கே, அதுலேயும் எத்தனையோ பிராணிகள் இருக்கலாம், அதுகளுக்கு நல்ல கதி கிடைக்கும். இந்த பாபமானது என்ன வந்து சேராது, அவர்கள் எரிச்ச பாவம் வந்து சேராது. ஏன்னா இந்த பிராணியை கொண்டா பாவம் உண்டு, இந்த பாவம் எனக்கு வந்து சேராது அப்படின்னு உலகம் பூரா நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் ஒவ்வொரு மந்திரத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க பிடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சொல்லிட்டு அடியார்கள் வாழ, அரங்கனர் வாழ, சொல்லிட்டு மண்ணுலகம் வாழ அப்படின்னு சொல்லி பிடிக்கிறோம். சர்வே ஜனா சுகினோட்டு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் சனாதன தர்மமே பேசுறாங்க. இந்த யாரையும் விரோதிக்கவோ வேண்டாம்னு சொல்லவோ கிடையாது. அதுதான். அப்போ இப்போ வந்து இதுக்கு பெருமாளே என்ன சொல்லிருக்காருனாக்க பகவத்கீதையில அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம். அது சொல்றச்சே புருஷோத்தம யோகம்னு பேரு 15ஆம் அத்தியாயம். அதில் சொல்றச்சே நான் புருஷோத்தமனாக இருந்து கொண்டு பிராணியோட வயத்தில் எல்லா பிராணியோட வயத்திலும் இருந்து 4 வகையான அன்னத்தையும் எல்லாத்தையும் பாகப்படுத்தி எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி அவளை பிராணன் அபானத்தோட தொலை கொண்டு பண்ணி அவளை எல்லா அந்த 4 வகையும் நான் சமைச்சு அவளுக்கு அனுப்புறேன். 4 வகையான அன்னம் தான் என்ன அப்படின்னா, ஒன்று கடிச்சு சாப்பிட்ற பாருங்க, அது பக்ஷம். அதுக்கு அடுத்தது பேயம். பேயம்னா நக்கி சாப்பிட்றோம். நம்ம இருக்க நம்ம இதை பாயசம் இந்த மாதிரி நாக்கால் வச்சு சாப்பிட்றோம் இல்லையா, பாதாம் அல்வா ஹல்வா மாதிரி, அது பேயம். அதுக்கு நக்கி சாப்பிட்றது பேயம். லேகியம்
அதுதான் சுவைச்சு சப்பி சாப்பிட முடியாது. இந்த லேக்கியங்கள் அல்வா மாதிரி சாப்பிடலாம். அந்த புறம் பானம்னா நேர பருகிறது. அதனால இந்த வகை 4 வகையான அன்னங்களையும் அந்த உடலுக்கு தகுந்த மாதிரியாக ஆகப்படுத்தி அதுகளும் அனுப்புறேன். நான் உள்ள இருக்கேன் அப்படின்னு பெருமளை சொல்லியிருக்கேன். இப்போ அவருடைய ஆர்குமெண்ட் என்னன்னாக்க, இந்த வயத்துக்குள்ள இருக்கிற வைஸ்வானர் வெறும் அக்னியை தவிர்த்து அது பரமாத்மா இல்லை அப்படிங்கிறது. இப்போ இதுல என்ன இருக்கு? 3 முன்னாலே ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம். போக்தா, போக்யம், பிரேரிதாரம் மத்வா. போக்தா அப்படிங்கிறவன் அனுபவிக்கிறான் இல்லையா இந்த மனுஷன். போக்கியம் அவனால் அனுபவிக்கக்கூடிய பொருள். பிரேரிதா அதை அவனோட சேர்த்து வைக்கிறது. எனக்கு நல்லா பசிக்கிறது, சாப்பாடு போகணும், வரேன், நான் பார்க்குறேன் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு, உணவு கடை இருக்கு. அந்த உணவு இருக்கு வாசம் தான், எனக்கு பசி இருக்கு வாசம். ஆனால் என்னால் அதை அடைய முடியலன்னாக்க அதுக்கு யாராவது ஒரு நடுவில் ஒரு இது விட முடியும், அவன் தான். அதனால நம்ம சாப்பிட்றோம், அது அச்சேதனம். நம்ம உயிர் சேதனம். இந்த அச்சேதனத்தை அச்சேதனமான உடம்புக்கு கொடுத்து அதுக்கு சக்தியை கொடுத்து இந்த உயிர் சொல்ற மாதிரி ஆட வைக்கிறது யாருங்க? அது அவன் தான் பண்ணணும். அதனால போக்தா, போக்கியம், பிரேரிதா பிரேரிதா அப்படிங்கிற 3வது ஆளா வந்திருக்கு. ஆக மொத்தம் சொல்ற மாதிரி ஞானமான மட்டும் இருந்தான்னாக்க இது எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் இந்த இதனுடைய ஜஸ்ட். இப்ப நம்ம புஸ்தகத்துக்கு 88 பக்கம் 88 வைஸ்வானர அதிகரணம், அத்தியாயம் 1, பாதம் 2, அதிகரணம் 17. கும்பித்தீ களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். 17ஆம் களம் வைஸ்வானராதிகரணம் என பெயர் கொண்டது. இங்கு தீக்கடவுளை பற்றிய உபாசனை பேசப்படுகையில் கும்பியில் உணவை எரிக்கும் தீ வைஸ்வானர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இப்பெயர் பெற்றுள்ளது. உலகிற்கு காரணம் உயிரில் பண்டமே என வாதிடுவோர் தங்கள் கருத்துக்கு ஆதரவாக உள்ள வேத வாக்கியங்களை மேற்கோள் காட்டி வரிசையாக வாதிடுகின்றனர். புலனாக பொருள் என பிரகிருதியை கொண்டவர்கள் புலனாகும் தீ வயிற்றில் இருக்கையில் கண்ணுக்கு இலக்காகவும் இருப்பதை காட்டி தங்கள் கருத்தை வலியுறுத்துகிறார்கள். இப்ப என்ன சொல்ற? அச்சேதனம்னா கண்ணுக்கு தெரியணும், உணரப்படணும். சேதனம்னாக்க உயிர், அது தனக்கு தானே தெரியும். இப்போ நம்ம உடம்புல என்ன இருக்கு? சேதனம், உயிர் இருக்கு. நான்கிற ஃபீலிங் இருக்கு. நான்கிற ஃபீலிங்கிறதுனால தான் நான் இன்னைக்கு தூங்கி எழுந்தேன்னாக்க மறுநாள் அதை குறைச்சி நான் தான் வந்திருக்கேன்னு தெரியாது. அச்சேதனம் இந்த உடம்பு என்ன தெரியுது? உடம்பு வரத வலிகள் வேறாக தெரியுது, சந்தன பூசின நன்மை சுகங்கள்லாம் தெரியுது. அப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பொருள் இருக்கு, அதுவே இதை பண்ணலாமே. ஆனால் வயத்துக்குள்ள ஒரு தீ இருக்குனாக்க நீ இன்னும் தீ பார்த்தா தான் எனக்கு தேவையில்லையே, வயத்துக்குள்ள ஒரு தீ இருக்கு. அது மாதிரி வேற ஒன்றும் வேண்டாம். இங்கே உயிர் இருக்கு, அதெல்லாம் தெரியும். வயத்துக்குள்ள ஒரு தீ இருக்கு, அது உணவை பக்குவப்படுத்தி கொடுத்துடுறது. ஆசச் இங்கே பரமாத்மாவுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது. புலனாக பொருள் என பிரகிருதியை கொண்டவர்கள் புலனாகும் தீ வயிற்றில் இருக்கையில் கண்ணுக்கு இலக்காகவும் இருப்பதை காட்டி தங்கள் கருத்தை வலியுறுத்தினர். அது கண்ணுக்கு தெரியுதா? தெரியல, ஆனா தீ இருக்க சூழ ஃபீல் பண்றோமே அப்படிங்கிற இது கருத்துக்கு ஆதாரமாக உள்ள வாக்கியம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் 5:11 முதல் 5:24 முடிய தீக்கடவுளை பற்றி ஆராய்கிறது. ஒளி உலகின் ஒளி, சூரியனின் ஒளி, மூச்சு காற்று, வாயுவால் தோண்டப்படும் தீ, ஒளி பறந்த ஆகாயம், தண்ணீர், நிலம் இவையாவும் முறையே தீக்கடவுள் எண்ணி வழிபட்ட ராஜீன சாரர், சத்திய யஜ்ஞர், இந்திரத்யும்னர், புட்டிலர், உத்தாலகர் முதலியோருக்கு அஸ்வபதி என்னும் அரசன் இவளை தனித்தனியாக வழிபட்டாலும் அவையாவும் வைஸ்வானரன் என்னும் பரமாத்மாவே ஆகும் என அறிவுறுத்துகிறான். அவையாவும் இடத்தின் தொடர்பால் மாறுபட்ட பெயர்களுடைய தீக்கடவுளே என்கிறான். உள்ள தீக்கடவுள் என்பதே இதற்கு ஆதார வாக்கியம் இருக்கிறது. சரி, நான் தான் முதல்ல சொன்னேன், சாந்திக்கு படிச்சு காமிச்சேன். ஆக வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய தீ கண்டென்ஷன், வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய தீ, வயிறுங்கிறது நம்மால உடம்புக்குள்ள இருக்கு, தீன் அதுக்குள்ள இருக்கு, அது எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக மொத்தம் வயிற்றுக்குள்ள இருக்கிற தீங்கிறது பிரம்மமாக இருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? அது ஒரு தீ கடவுளா இருக்கலாம், இல்லை நம்ம பார்க்குற நெருப்பா இருக்கலாம்,
இல்லை அந்த மனுஷனாவே இருக்கலாம். இதை விட்டுட்டு இன்னொரு பிரம்மன் ஏன் மூணாவது இன்னொரு இதை கொண்டு வரீங்க அப்படிங்கிறது முடியாது. இக்களத்தில் உள்ள சூத்திரங்களும் அதில் பொருளும். வைஸ்வானர சாதாரண சப்த விசேஷாது பொதுச்சொல்லான வைஸ்வானரன் தீக்கடவுள் என்ற சிறப்பான நிலையில் உள்ளதால் பரமாத்மாவை குறிக்கும். சரி, வைஸ்வானரன் சொல்லிட்டா வெறுமை சொல்லிட்டா விட்டுட்டா பரவாயில்லை. ஆனால் வைஸ்வானரன் அப்படிங்கிற கடவுள், அப்போ ஒரு அப்ஜெக்டிவ் போட்டிருக்கு இல்லையா, கடவுள் போட்டுருச்சே, வெறுமை இருக்கிற தீ இல்லை. ஃபர்ஸ்ட் வெரி எலிமினேட்டட். இப்போ ஆகமுத்தன்னா இருக்கு, அக்னியா இருக்கலாமே அப்படின்னு அர்த்தம் பேசுவார். ஸ்மரியமானம் அனுமானம் சியாத் இதி. உலக அனைத்தும் ஒவ்வொரு அங்கமாக பேசப்பட்டிருப்பதால் அனுமானத்தால் பரமாத்மாவை நினைவுறுத்துவதாக. நீ சொல்ற இல்லையா, பயத்துக்குள்ள இருக்கிற தீன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒளி உலகம் தலை பூமி பாதம்னு சொல்லி ஒரு பெரிய உருவத்தை சொல்றேன் இல்லையா, இது அப்படி இருக்க முடியுமா? இப்படி இருக்க முடியாதே. அதனால நீ சொல்ற அக்னிங்கிறது வயத்துல அக்னி மட்டும் குறிக்கல, அதுக்கு மேம்பட்டதான ஒன்றும் எது பெரிய உருவம் இருந்தாலும் பயத்துக்குள்ள இருந்து சரிக்க உபயோகித்தாலோ அதுதான் வைஸ்வானரன். அது பரமாத்மா தான். பரமாத்மாவுத்தனுக்கு தான் இது மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கிறது. சப்தாதீபியோ அந்த பிரதிஷ்டானாச்சு நேதி சேன் ந தாதிருஷ்டி உபதேசாத் அசம்பவாத் புருஷம் அபிச்சைன மிதீயத்தே. இங்கு வைஸ்வானரன் தீக்கடவுள் என்று ஒரு சொல்லால் மட்டும் குறிக்கப்பட்டுள்ளது. உடலுள் உறைவது என்பதால் பரமாத்மாவாக இருக்க முடியாது. தவறு. பரமாத்மாவை அங்கங்களோடு கூடிய தீக்கடவுளாக மனதில் ஏற்றி உபாசிக்க சொல்வதாலும், அதான் பிராணாய சுவாகா பானாய சுவாகம் சொல்லி போட்டோம் இல்லையா, உபாசனம் பண்ணு சொல்றேனாக்க வெறுமை இருக்க முடியாது சொல்வதாலும் அது உலகில் யாவற்றையும் தன் உடலாக கொண்டிருக்கிறது. இந்த ஒத்தன் ஒழுங்கா பண்ணினான்னாக்க உலகத்துல இருக்க எல்லா பிராணிகளுக்கும் போய் சேர்றதுங்கிற மாதிரி இருக்கிறதுனால இது கடவுளாக தான் இருக்க முடியுமே தவிர்த்து ஒரு இண்டிவிஜுவலா இருக்க முடியாது. அது உலகில் யாவற்றையும் தன் உடலாக கொண்டு இருக்கிறது என்னும் தன்மை பரமாத்மாவுக்கே பொருந்துவதாலும் இத்தீ கடவுள் பரமபுருஷனாக காட்டப்படுவதாலும் அது பரமாத்மாவே. அதை ஏவ ந தேவதா பூதஞ்ச. அதனாலேயே தீக்கு அதிதேவதையான அக்னியம் பஞ்சபூதங்கள் உண்டான அக்னியம் இங்கு சொல்லப்படவில்லை. இந்த 3 எலிமினேட் பண்ணியாச்சு. சாட்சாதப்பிய விரோதம் ஜெய்மினி. இவ்வாக்கியங்களுக்கு வைஸ்வானரன் தீக்கடவுள் என்றே பொருள் கொண்டாலும் தவறேதுமில்லை என்கிறார் ஜெய்மினி. ஜெய்மினியை பற்றி முன்னால் சொல்றேன், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இவர் தான் சடங்கியலுக்கு பூர்வமீமாம்சை அப்படிங்கிற சடங்கியல் சாஸ்திரத்தை எழுதினவர். யாசருடைய சிஷ்யர். யாசர் தன் சிஷ்யரானவரை வச்சு சடங்கியலை எழுதி சொல்லிட்டார். அப்புறம் சடங்கியலுக்கு மேம்பட்டதான வேதாந்த பாகம் உபனிஷத் பாகத்தில் இருக்கக்கூடியதான அதுக்கு தானே பிரம்மசூத்திரத்தை தானே எழுதினார். இவர் எல்லாத்தையும் என்ன பண்ணாக்க எல்லாம் அந்த யாக நோக்கிலே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம், ஒரு நல்ல ஒரு மானை பார்க்குறோம், புள்ளி மான் அழகா இருக்கு, பார்த்தா என்ன அழகா இருக்குன்னு தெரியும். ஆனா இதையே ஒரு புலி பார்த்து தானே இது அடித்தோம்னா ஒரு வாரத்துக்கு வருமே அப்படின்னு நினைக்கும். பார்க்கப்படக்கூடிய பொருள் ஒன்றுதான். நான் 2 பேர் பார்வையும் வேறையா இருக்கு இல்லையா. ஆனா இங்கே எதை சொல்றாங்க, இவர் எல்லாத்தையும் யாகமா பார்க்கறது. வைஸ்வானரன் சொன்னா அது தீ. தீ எங்க இருக்கும், யாகத்துல இருக்கும். இந்த யாகத்துல இருக்க தீனால இந்த யாகத்துல அதே தேவதையா தான் வச்சுக்கிறோம் நம்ம, அதுதான் கடவுளா வச்சுக்கிறோம் இல்லையா. அப்ப அதே மாதிரி வச்சிருக்கோம், தப்புன்னு இல்லை அப்படிங்கிறது அபிவிரோதம் ஜெய்மினி. இவ்வாக்கியத்தை வைஸ்வானரன் தீ கடவுள் என்று பொருள் கொண்டாலும் தவறேதும் இல்லை என்கிறார் ஜெய்மினி. அதுதான் ஆகுதி வேறு கொடுக்கணும் இல்லையா, அப்ப ஆகம் தான் கடவுள்னு வச்சுக்கலாமே அப்படிங்கிறார். அபிவியக்தியை ரீதி ஆஸ்மராத்தியா. அதாவது இந்த 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 ஐடியாக்களுக்கு அவர் காலத்து காண்டமுறை அந்த எத்தனையோ ரிஷிகள் அதுக்கு இது கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உபாசகனுக்கு வசதியாக சிறிய இடத்தில் இருப்பவன் பரமாத்மா என்ன ஆஸ்மராத்தியர் ரிஷி கருதுகிறார். என்ன சார் நீங்க சொல்ற சரியா இல்லையா, நீங்க என்ன பண்றீங்க, எங்கேயோ இது ஒளி உலகம் தலை, அங்க ஆகாயம் தான் உடம்பு இப்படிலாம் சொல்றேல, எங்க இருக்காங்கிறீங்க, வயத்துக்குள்ள இருக்காங்க, எப்படி சார் முடியுது, இவ்வளவு பெருசா கூட இதில் முடியுமா? இதெல்லாம் இல்லை. அது உபாசனம் பண்றதுக்கு நம்ம ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்காக நம்ம வச்சிருக்கோம். இங்க இது மாதிரி வச்சிருக்கோம். அதனால ஆஸ்மநாத்தியங்கள் அது இது மாதிரி கொள்றது தப்பு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல வெயில் காலத்துல ஒரு ஒரு பைஃபோக்கல் ஒரு இந்த லென்ஸ் எடுத்துங்க, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டு
இது ஒரு பேப்பர் மேலே பிடிச்சோம்னாக்க அது ஃபோக்கஸ் ஆகி கப்புன்னு பற்றி எரியும். எப்படி எரிஞ்சுது? சூரியன் எரிச்சுது. இப்போ நான் அந்த லென்ஸ் இல்லை, இந்த பேப்பரை வைக்கிறேன், எரியிறாது, எரியலையே. இப்போ என்ன ஆகுது? அது இந்த பாயிண்ட்ல இதாக இருந்தனால, ஃபோக்கஸ் ஆகிறதுனால எரியும். அதே மாதிரி உலகம் பூரா பறந்திருக்கக்கூடிய சூரியனுடைய எனர்ஜியை நம்ம ஒரு பாயிண்ட்ல கொடுக்கறச்சு அந்த இது எரிஞ்சு போச்சு. அதே மாதிரி உலகத்தை எல்லாத்தையும் பரவிக்கூடிய பரமாத்மாவும் நம்ம வயத்துக்குள்ள இருக்கிறதுனால அது உள்ளே இருந்து அது செரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்து. ஆகவே வைஸ்வானன் நமக்கு சௌகரியம் பண்றதுக்காகவே வயத்துக்குள்ள இருக்கான், சின்னவனா இருக்கான். அதனால பெரியவன் இல்லைன்னு சொல்லாத. சூரியன் தான், இந்த ஃபோக்கஸ் தான் அப்படிங்கிறது. அனுஸ்மிருதி எழுதி பாதரி எண்ணெய் ஒழுக்கு போன்ற இடைவிடாத நினைவிற்கு தன் உடலில் உள்ள ஒன்றையே பரமாத்மா என காட்டியிருக்கிறது என பாதிரி முனிவர் கொள்கை. அதாவது உபாசனம் பண்றதுன்னா என்ன பார்த்தோம்? நம்ம கைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம். எண்ணெய் ஒழுக்கு போன்றும் இடைவிடாத நினைவு, அதுதான் தியானம், உபாசனம். அப்போ பெருசா பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த வானம்னு பார்த்தேன்னா என்ன ஆகும்? நான் நினைச்சு கண்ணை மொழின்னு வச்சுக்கோங்க, வானம்னு பார்க்கச்சு என்ன ஆகும்? அதில் மேகம் வருதா வந்தியா, அது இருட்டா பகல் போகுதா, இல்லை சந்திர சூரியன் இருக்கா, அப்படிலாம் போகும். அப்படிலாம் இல்லாம தன் உடம்புலேயே ஒரு பகுதி அப்படின்னு நினைச்சிட்டோம்னாக்க நமக்கு இன்னும் ஈஸியா. அதுக்காக என்ன பண்ணாங்கனாக்கா அனுஸ்மிருதி, அது நம்முடைய நினைவை தூண்டுகிறது. அனுஸ்மிருதி எழுதி பாதிரிங்கிற முனிவர் என்ன பண்ணினாங்கனாக்க இந்த மாதிரி நம்முடைய நினைவை ஒரு பக்கத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்காக இதை வைஸ்வானர் அக்னி நம்ம உடம்புலே ஒரு பகுதி இப்படி வச்சுன்னா தப்பு ஒன்றும் இல்லை, நமக்கு ஈஸியா உபாசனம் கைகூடும் அப்படிங்கிறார். அடுத்தது சம்பத்தேரிதி ஜெய்மனி ததாகி தர்சயதி. அப்போ அவர் திருப்பி ஜெய்மனி அடுத்தபடி அவர் என்ன சொன்னார்? யாக யஜ்யங்கள் தான். இதை கடைசியில முடிக்கிறச்சு என்ன பார்த்தோம் நம்ம? அவன் மார்பே யாக குண்டம், மனம், ஹிருதயம், வாய், இந்த மூணு அக்னிகள். ரைட்டு, பார்த்து எங்களுக்கு சொல்றது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். அதனால இது எல்லாம் இந்த வைஸ்வானர் தான் இதுன்னு சொல்றதுனால நாங்கள் சொன்ன வழி தான் வந்தீங்க, நீங்க யாகத்துக்கு தான் வந்தீங்க. உபாசனுடைய அங்கங்களை யாக வேதிகையாகும் அவன் செய்யும் பிராணாகுதி முதலியவற்றை வேள்வியாகும் கருத சுதிகள் அவ்வாறே காட்டுகின்றன என்கிறார் ஜெய்மனி. ஜெய்மனி வேறு சடங்கையில ஏற்றுவர், வேள்விகளை செய்தலே மனிதன் கிழமையான கருதுவார். ஸோ அவர் தனக்கு பாசிட்டிவான பாயிண்டை அவர் எடுத்துருக்காரு. ஆமனம் தீர்ச்ச அஸ்மின் உபாசன அங்கங்களாக கருதி பரமாத்மா உபாசிக்கப்பட வேண்டும் என்று வேதங்களும் படிக்கணும். நோக்கம் என்னன்னு, உபாசனம் கைகூடும். உபாசனம் எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் கைகூடாது, ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கைகூடும். ஏதோ ஒன்று பயிர் சாப்பிடணும், பயிர் ரொம்பணும் அப்படின்னு நார்மலாக தெற்க இருக்கிறவங்கலாம் இந்த கையை போட்டு பிசிஞ்சு இப்படி அள்ளி கவலங்களமாக சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி. ஆனால் வடக்க இருக்கிறவங்களுக்கு போட்டால் எப்படி இருக்குமா? அவளுக்கு சப்பாத்தி அதை போட்டு கழிச்சுன்னா தெரியாது. அந்த மாதிரி நோக்கம் பயிர் ரொம்ப தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவனுக்கு என்னன்னாக்க பரமாத்மா எல்லாம் சேர்ந்தா பரமாத்மா நோக்கம் உனக்கு வயிறு ரொம்ப தான், எப்படி வேணா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி எப்படி வச்சுனாலும் சரி, நம்முடைய அங்கங்களாக எடுத்துக்கிட்டு பரமாத்மா உபாசிக்கணும். ஏன்னா டீட்டெயில்டாக பார்க்கப்பட வர்றதுக்கு உபாசனம் வச்சு அங்கங்களா வச்சு படைப்படுறது எப்படி அப்படிங்கிறது அப்படினால. அதனால வைஸ்வானரன் அப்படிங்கிறது தீக்கடவுள் அப்படிங்கிற அக்னி இல்லை, பெரிய பைம்பொதுங்களும் ஒன்று தீயும் இல்லை, இது பரமாத்மா தான் அப்படின்னு சொல்றார். இதுக்கு அப்ஜெக்ஷன்ஸ், இந்த நிலையை மாற்று கருத்துகள். வைஸ்வானரன் என்ற சொல்லிற்கேற்ப நாம் உண்ணும் உணவை செரிக்கும் கும்பித்தி பஞ்சபூதங்களில் மூன்றாவதான தீ, தேவர்களில் ஒருவன், பரமாத்மான 4 விதமாக பொருள்களும். அதனால என்ன பண்ணலான்னாக்க முதல்ல வைஸ்வானன் சொல்றாங்க, அது பெருமத்தியை தான் குறிக்கிறது இல்லை. உணவை தெரிக்கும் கும்பித்து ஸ்பெஷலாக பிடிச்சிக்கோ. இல்லைன்னாக்க பஞ்சபூதங்கள் 3ஆவதான தீன்னு வச்சுக்கோ. இல்லை தேவர்கள் ஒரு அக்னி தேவன் வச்சுக்கோ. இல்லை பரமாத்மா வச்சுக்கோ. இந்த 4 வகையில் ஏதாவது ஒன்று தான் வரும். அது இந்த கேட்டகரி ஒன்று. எந்த கேட்டகரியில் வரும்? முதலாவது, நம் காதுகளை அழைத்து கொண்டால் நம்முள் எரியும் கும்பித்தீன் வழியை கேட்கலாம். உயிர் பிரிந்த பிறகு இது கேட்கப்படுவதில்லை. உடம்புல சூடு இருந்தான்னு அர்த்தம், உயிர் வயசான ஆக்டிவா இருக்கான்னு அர்த்தம். உயிர் போயிட்டானாக்க இந்த தீ அணைஞ்சு போயிடுது. தீ அணைஞ்சு போச்சுனாக்க உடம்புல சூடு இருக்க மாட்டேங்கிறது.
அதே காதில் வச்சிருந்தாக்க காதிலே நமக்கு ஒரு தீ எறிய சத்தம் கேட்கும். அது இருந்ததுனாக்க நம்ம வைஸ்வான தீ எரியதை நம்மளே ஃபீல் பண்ண முடியும் என்கிறார். இரண்டாவதாக, உலகின் நன்மைக்காகவே சூரியன் தீக்கடவுள் என்னும் பெயருடன் ஒளிகிறான். அக்னி, சூரியன், வைஸ்வானரன் இவாள் எல்லாரும் என்னன்னாக்க பரமாத்மானுடைய வெவ்வேறு ஃபார்ம்ஸ். நமக்கு நன்மை பண்றதுக்காக வெவ்வேறு இதில் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணீருக்கு வருங்க. தண்ணீர் வானத்திலேருந்து பெய்கிறது ஒரு தண்ணீர், ஆச்சா, கடல்ல இருக்கிறது தண்ணீர், ஆறுகளில் ஓடி வருது ஒரு தண்ணீர். இது வெவ்வேறே வரும். ஆனால் ஒன்னொன்று ஒவ்வொரு யூஸுக்கு தானே உபயோகப்படுறது. வானத்திலேருந்து படிக்கிற தண்ணீரை வச்சு நம்ம படித்து குடிச்சு சமையலுக்கு உபயோகப்படுத்த முடியுமா? முடியாது இல்லையா? சரி, நிறைய இருக்க கடல் எப்பவுமே அவைலபிளாக இருக்க கடல் தண்ணீர் உபயோகப்படுத்த முடியுமா? முடியாதே. அதுக்காகத்தான் ஆற்று நீர், குளத்து நீர் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரே பொருள் நம்ம சௌகரியத்துக்கேற்ப வெவ்வேறு வழியில் இருக்கிற மாதிரி வைஸ்வானரன் அப்படிங்கிறவன் பரமாத்மா, அவனே தீக்கடவுளா இருக்கான், அவனே சூரியனா இருக்கான், அவனே வயிற்றுக்குள்ளே இருக்கான் அப்படி என்றும் ரிக்ஷம்ஹிதை என்ற மூன்றாவது, இத்தீக்கடவுள் அருமையை பெறுவோம், அவனை சுற்றி ஒளிவட்டம் உள்ளது மற்றும் எஜர் என்றும் நான்காவது, அவன் தன்னை தன் இதயத்தில் உள்ள வைஸ்வானரன் தீயில் ஹோமம் செய்துள்ளான், அவனே பிராணன், அவனே அக்னி, அவனே உலகை தன் உடலாக கொண்டு மேலடிக்கிறான் என்றும் விரைக்கின்றான். அதே மாதிரி இந்த வைஸ்வானரன் எத்தனை நாளைக்கு நம்ம உடம்புக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க, அப்பதான் மூச்சு போயிட்டு இருக்கும். வைஸ்வானம் போயாச்சுனாக்க மூச்சு போயிடும். வயசு வருஷம் ஆக மொத்தம் வைஸ்வானரன் நம்ம உயிரோடு இருக்க செயல முக்கிய பங்கு வகிக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. ஆயின் இங்கு உடலுக்குள் உள்ளது கும்பித்தி என்னும் தீயும் தீக்கடவுள் அக்னியும் ஒன்றாகவே பேசப்படுவதாலும் முத்தி முறையே இதயம் மனம் வயிறு இவற்றில் கார்கவத்தியம் அன்வகாரியம் ஆகவனியம் என உரைகளால் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடலையும் கும்பித்தியே பரமாத்மா இல்லை. அவன் உடனே இருக்கணும். இதெல்லாம் என்ன சொல்றீங்க கேட்பா. நம்ம சொன்னோம் இருதயத்தில் இருக்கிறது தான் இது சொல்கிற கார்கவத்தியம், வாக்கில் இருக்கக்கூடியதுதான் ஆகவனியம், மனம்தான் அன்வகாரியம் சொல்லிருக்க. இதெல்லாம் உடம்புல பொருள் தானே. அப்புறம் இது பரமாத்மா எப்படி சொல்ற நீ? முடியாதே. ஆக மொத்தம் தீக்கடவுள் தான். அதனால தனியாக வந்து கிடையாது. தீக்கடவுள்ங்கிறது நம்ம மாதிரி ஒரு நம்மளோட ஜீவாத்மா மாதிரி ஒரு ஆத்மா தான். அது கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்டஸ் இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்யறோம். ஒருத்த வந்து பெரிய மேனேஜராக இருக்க, ஒருத்த வந்து பியூனா இருக்கான். அந்த மாதிரி இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு. உடலையும் கும்பித்திய பரமாத்மா இல்லை. மேலும் இங்கு கும்பித்தி மிக சிறிய இடத்தில் மட்டும் இருப்பதால் உயர்வர உயர்ந்தவன் எங்கும் பறந்தவன் எனப்படும் பரமாத்மா பதில் கிடையாது. அடுத்த வழக்கமான பாட்டு இது பல்லவி. இப்ப பரமாத்மா விபு எங்கும் பறந்தவன் சொல்றேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பரமாத்மா வைஸ்வானவராக ஒரு வயத்துக்குள்ள இருக்கான். என் வயது பெருசா இருக்கு, தொந்தி போட்டிருக்கு, பெருசா இருக்கான். குழந்தை வயது சின்னதா இருக்கு. பிராணிகள் எவ்வளவு சின்னதா இருக்கு, அதுகளையும் இருக்கானே. அப்படி இருக்கச்சு அதை எப்படி பரமாத்மான்னு சொல்றேன்? சொல்ல முடியாது அப்படிங்க. அடுத்தபடியாக இந்த கும்பித்தி யாகவேதியில் உள்ள தீ, அது ஆகுதி செய்க உதித்திருப்பதாகும். இன்னொன்னாக்க அதை ஆர்டர் பண்ணுறதுன்னு இருக்கேன். பிராணாய சுவாகா பானாய சுவா பண்ணுறது இல்லையா? இதுதான்ப்பா யாகவேதியை, நீ அதில் விடாம பண்ணு அப்படிங்கிற விதிச்சிருக்கு இல்லையா? அப்போ இட்ஸ் வெரி கிளியர். யாகத்தில் இருக்கக்கூடிய தீ தான் இது. அதான் அது ஆகுதி பண்ண சொல்லியிருக்கு. ஆகவே இது வந்து பரமாத்மா இல்லை, யாகத்தினுடைய தீ தான் அப்படிங்கிறது இவருடைய கன்டென்ஷன், சாங்கியருடைய கன்டென்ஷன். இம்மறுப்புகளுக்கு எம்பெருமானார் கூறும் விளக்கம். வைஸ்வானரன் தீக்கடவுள் என இங்கு குறிப்பிடப்படுவது பரமாத்மாவே. ஏனெனில் பரமாத்மாவுக்கே உள்ள சிறப்பியல்கள் தொடர்ந்து வரும் வாக்கில் காட்டப்படுகின்றன. எப்போதுமே வழக்கமாக ஒன்றுனாக்க எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நடுவில் கிடைச்சுன்னா போதும், அதை எடுத்து குழப்பப்பா. ஆமா நீ நேற்றுக்கு அப்படி சொன்னிய அப்படின்னு ஒரு சாட்சிய வக்கீல் குழப்பறா இல்லையா? அந்த மாதிரி குழப்பறான். அப்படி அதனால இதனால உள்ள பின்னாலையும் முன்னாலையும் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து எவ்வளவு நீ சொல்ற பாயிண்ட் எவ்வளவு அப்ஜெக்ஷன் தெரியும் அப்படிங்கிற இந்த வாக்கியத்துக்கு காரணமாக மகரிஷிகளும் பரமாத்மாவை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவருடைய ஐயம் நீங்க அஸ்வபதி எனும் அரசனை சொன்னதால் இந்த நோக்கு பரமாத்மாவே ஆகும். ஆரம்பமே அதுதான்ப்பா.
எதுக்காக இந்த சப்ஜெக்டே வந்தது? பரமாத்மாவை வைஸ்வானரனா தியானம் பண்றேன் அப்படின்னு ஒரு சொன்னார். இந்த 6 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் சப்ஜெக்டே என்ன? பரமாத்மாவை பற்றின தியானம். வைஸ்வானரா தியானம் பண்ணணும். எல்லாரும் போய் அவன்கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கேற்ற மாதிரி பதில் இருக்கு. எனக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் பேப்பர் காமர்ஸ் கொஸ்டின் பேப்பர். நீ ஆன்சர் பண்ணி காமர்ஸில் ஆன்சர் பண்ணணும். அதுக்காக பயாலஜியில் ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாதே. இந்த இடத்துக்கு நீ காமர்ஸே இல்லை, இது பயாலஜி தான் அப்படின்னு சொன்னா எப்படி ஒத்த முடியும்? அப்படிங்கிறது வெளி உலகு, சூரிய சந்திரர்கள், பஞ்சபூதங்கள் இவை இக்கடவுள் அங்கங்களாக உருவப்பட்டுள்ளன. இந்த உருவகம் பரமாத்மா ஒருவனுக்கே பொருந்தும். இது யாருக்கு முடியும்? சந்திர சூரிய உசநேத்திரே, உனக்கு சூரியன் சந்திரன் கண்களாக்கின அப்படின்னு அப்புருஷத்தும் அதை இன்சிஸ்ட் பண்றது. அந்த மாதிரி இருக்குச்சு. இது அவன் ஒருத்தன் தான் பொருந்தும். அதுவே யாருக்கு பொருந்தும்? இவ்வுருவத்திற்கேற்ப மகாபாரதத்தில் எவருக்கு வாய் அக்னியோ, ஒளி உலக தலையோ, ஆகாயம் தொப்புளோ, உலகு பாதங்களோ, சூரிய சந்திரர்கள் கண்களோ, இசைகள் காதுகளோ, அந்த உலகின் உயிர்நிலையாளருக்கு வணக்கம் என கூறப்பட்டுள்ளது. ஆக என்ன பண்றாருனாக்க பரமாத்மாவுக்கு வணக்கம். ரைட். எங்க சார் இருக்கா பரமாத்மா? இல்லையே. பரமாத்மாங்கிறவர் கொஞ்சம் கண்ணை மூடிடுவார். ஆகாயத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த பூமி மட்டில் ஒரு பெரிய புருஷன் இருக்கிறான். இமேஜின் பண்ணிக்கோ. ஏன்னா இங்க இருக்கிற எல்லா பொருளும் அவனுடைய உடல் தான். ஏதோ ஒரு இடம் அவனோட ரிலேட்டட். அதை என்ன நிஜம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடக்கக்கூடிய ஒருத்தன் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா பரமாத்மா. அதுதான் வணக்கம். கட்புலனாகாத பிரம்மத்தை மனக்கண்ணால் கண்டு உபாசிப்பதற்கு தக்கபடி உடல் உள்ள தீயான வைஸ்வானன் அவனே என குறிப்பிட்டு அவனுக்கு உடலாக உலகள் யாவுமே அமைகின்றன என்று கூறப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் ஒரு இன்கம்பேட்டிபிளா இருந்ததுனாக்க அது சின்னதா போட்டுக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது சுவாமி. நம்ம வீடு கட்டுறோம், நம்ம எல்லாம் பிளான் போடுறோம். பிளான் போட்டுட்டு அப்புறம் பிளானை விரிச்சு வச்சுட்டு திஸ் இஸ் பூஜா, திஸ் இஸ் கிச்சன், திஸ் இஸ் ஹால், திஸ் இஸ் பெட்ரூம் அப்படிங்கிறது எங்க பேப்பர்ல. இது கிச்சனா இருக்குதா? இல்லைன்னாக்க நம்ம ஒரு தடவை கட்டிட்டு சரியா இல்லை திருப்பி கட்டு என்ன பண்றோம்? நம்ம அப்ரோச் பண்ற செய்ய அதோட மினியேச்சரை போட்டு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அது போல நம்மால அன்காம்ப்ரஹண்டபிள் பரமாத்மாக்காக அந்த பரமாத்மாவை நமக்கு மனசுக்குள்ள வரணுங்கிறதுக்காக ஒரு சிறிய உருவத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன எறும்பு போறது, இந்த எறும்புக்குள்ள அதுக்குன்னு ஒரு ஹிருதயம், அதுக்கு ஒரு ரத்த ஓட்டம், அதுக்கு வயராக்கெல்லாம் இருக்க. அதை பார்க்கச்சே நமக்கு ஒரு அதிசயம் வரணும். நம்ம என்னத்தை தான் பண்ணினாலும் சரி, என்னதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பர்ஃபெக்டா பண்ண முடியுதா நம்மளால? நம்ம ரோபோலாம் மூவ் பண்றது பாருங்க, அது வந்து மற்ற பிராணி மூவ் பண்ற மாதிரியா இருக்கு இல்லை இல்லையா? மாதிரி வேணா பண்ணலாமே தவிர்த்து அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 260 எலும்புகள் இருக்க. இந்த எலும்புகள்ல எந்த ஒரு எலும்பாவது சேர்ந்த மாதிரி ஒரு அங்குலத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? இல்ல, எல்லாம் வளைஞ்சலுக்கு தான் இருக்கு. ஆனா நம்ம பண்ற மிஷின்கள் தான் அதுக்கு அந்தந்த ப்ரொபோர்ஷன் இருந்தால் தானே முடியும். போனோம்னா வளைஞ்சிருந்தா முடியுமோ? அது வேலை செய்யாது. ஆனா அவன் பண்ண மிஷின் இருக்க, நம்ம உடம்பு இருக்க, இதுல ஒரு வேலை செய்யறது. இது அவனுக்கு மட்டுமே உள்ள சாமர்த்தியம். கட்புலனாக பிரம்மத்தை மனக்கண்ணால் கண்டு உபாசிப்புக்கு தக்கபடி உடல் உள்ள தீயான வைஸ்வான் அவனே என குறிப்பிட்டு அவனுக்கு உடலாக உலகுகள் யாவும் அமைகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. கீதையிலும் கண்ணன் நான் வைஸ்வானரனாக பிராணிகளின் உடலில் மறைந்து பிராணன் அபானனும் வாயுக்குடன் சேர்ந்து உணவை செரிக்க வைக்கிறேன். அவன் வந்து உள்ள இருந்துட்டு கொடுக்கக்கூடிய உணவை, அச்சேதனமான உணவை செரிச்சு சேதனமான ஆத்மாவுக்கு துணையாக இந்த உடம்புல ஸ்ட்ரெங்தன் பண்ணலே இருக்க எதுவுமே நடக்காது. ஆக மொத்தம் அது அவனால மட்டும்தான் முடியும். ஆகவே பரமாத்மா. இக்காரணங்களால் கும்பித்தி எனப்படுவது தீக்கடவுளும் ஆக முடியாது. வடமொழி இப்ப அடுத்து அப்படி நீ திருப்பி பேரை தான் படிச்சுட்டேப்பா, இந்த பேருக்கே நான் இலக்கம் சொல்றேன் பாரு. முன்னேற சொல்றேன் பாருங்க, கப்பியாசம். அதே மாதிரி இது வடமொழி இலக்கணப்படி வைஸ்வானராகினி என கருதப்படுவது விஸ்வான் நராக் அக்ரம் நயதி என பகுக்கப்படுகிறது. விஸ்வம்னா உலக எல்லாத்தையும் அது உள்ள எல்லா பிராணிகளையும், அக்ரம் நயதி மேல் நோக்கி நகர்த்துகிறது, மேல் நோக்கி அழைத்து செல்கிறது.
அக்ரம் மேல் நோக்கி நகதி அழைத்து செல்கிறது என பகுக்கப்படும். இதன் பொருள் உலகுகளை அவன் ஆள்கிறான், அவர்களை முன்னே இருந்து நடத்துகிறான் என பொருள்படுவதாலும் அது பரமாத்மாவையே குறிக்கும். எல்லாம் வல்ல இவன் எங்கும் பறந்திருந்தாலும் உபாசனைக்கு எளியவனாய் சிறிய இடத்தில் இருப்பவனாய் தன்னை காட்டிக்கொண்டு எண்ணெய் ஒழுக்க போன்ற இடையறாத தியானத்திற்கு இலக்காகிறான் என்று ஆஸ்மராத்திரே பாதிரி முனிவர்கள் கருதுகின்றனர். நமக்கு இருக்கு எங்க தாத்தா அவர்கள் ரொம்ப பிரியா எனக்கு மதிப்பு. நான் என்ன பண்றேன், அவர் பரமச்சிட்டார், அவர் இப்ப இல்லை, அவருடைய போட்டோ வச்சுக்கிறேன். யாராவது யாருன்னு கேட்டாக்க என்னன்னு சொல்றேன், இது என் தாத்தாங்க படம் தான் சொல்றேன். இப்போ என் தாத்தாவுக்கு என்ன மதிப்பு நான் தரேனோ அதே மதிப்பு அந்த போட்டோவுக்கு தரேனா இல்லையா? என்ன அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார், குளிச்சுட்டு இருந்தார், அதெல்லாம் இதே தோற்று மற்றபடிக்கு அவருடைய உருவமா நினைச்சுதான் நான் பண்றேன். அதை யாராவது எளிவா பேசிட்டாலும் அப்படின்னா எனக்கு கோவம் வருதா இல்லையா? அந்த மாதிரி பெரிய உருவமா இருக்கிற பரமாத்மாவை என்னால பண்ண முடியாது. ஸோ மினியேச்சரா அவனை வச்சுக்கிறேன், அவனை வச்சுட்டு இதுதான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிறேன். அதுக்குதான் சொல்றேன்னாக்க தமர் வந்தது எவ்வூர்வம் அவ்வூர்வம் தானே, தமர் வந்தது எப்பேர் மற்ற பேர் சொல்றச்சேன்னு விட்டான்னாக்க பகவான் அவ்வளோ ஈஸியா இருக்கணும். மற்ற எந்த மதத்தை காட்டிலும் நம்ம மதத்துல ஒரு சிறப்பு என்னன்னு பகவானை ஒத்தொத்த தம் மனசுக்கு ஏற்றபடி நினைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய எருமாள் இருந்து வச்சுங்க, நம்ம சொல்ற மாதிரி பெருமாள் 4 கை இருக்கும், அதெல்லாம் ஒத்துக்காது. மனுஷன் கூட பிடிக்காது, அடிக்கிறான் கட்டி அடிக்கிறான். அது என்னன்னா அது பெரிய எருமாடா இருக்கும், அது 4 கொம்பு இருக்குன்னு நினைச்சோம். இந்த மாதிரி தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்போ நீங்க இப்படி நினைச்சாலும் நான் பகவான் தான். அந்த எருமாடை நினைச்சா அந்த மாதிரி அதுவும் பகவான். அதனால யாராருக்கு என்ன உருவத்துல என்ன பேர் வச்சு வச்சாலும் அதை நான் அதுல வரேன். நீங்க கிராமாந்தத்துல போறீங்கன்னாக்க பெரிய ஒரு தூண் மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. இது என்னன்னா பேச்சு ஆகிமா அதை கடவுளாத்தாங்கிறாங்க. ஒரு சங்கிலிக்கு போட்டிருப்பாங்க, சங்கிலிக்கு இருப்பாங்க அப்படிவாங்க. அந்த மாதிரி நம்ம அதுக்கு தரக்கூடிய மதிப்பு மரியாதை மனசுல இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், அதை பத்தின எண்ணம், அதுதான் தெய்வமாக்குது. ஆனால் தெய்வம் எங்கேயுமே இருக்கு, எல்லா இடத்துலையும் பறந்துருக்கு. ஒரு தாய் உடம்புல ரத்தம் பூரா பரவி இருந்தாலும் அது அவளுடைய மார்பகத்தில் தான் அது பாலாறுது. குழந்தைக்கு அதுதான் வேணும். தான் பிளட்டை கொடுத்து குழந்தைக்கு குடிக்காது. அது மாதிரி நமக்கு நம்மால பார்த்து கேட்டு செரிச்சுக்கூடிய தன்மை எடுத்திருக்கோம். அந்த மாதிரி இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு உருவம் பண்ணி வச்சுக்கோம். அந்த உருவம் நமக்கு பிடிக்கிறது, அதுதான் உபாசனம் பண்ணுறது. சடங்கியல் வல்லரான ஜெய்மினி அவன் தன்னை கும்பித்தியாக ஆக்கி கொண்டு பிராணாகுதி முதல வேள்விகளை செய்ய வைக்கிறான். அவ்வாறு வேள்வி செய்பவன் பாபங்கள் தீயில் தூசாகின்றன. அவ்வேள்வியால் எல்லா உலகங்களும் எல்லா பிராணிகளும் எல்லா ஆத்மாக்களும் வேள்வி செய்தனாகிறான் என அறுதியிடுகிறார். இந்நிலை பரமாத்மாவுக்கு மட்டுமே ஏற்படக்கூடியது. நீ யாகம் பண்றேன்னாக்க நீ இந்த சாதாரண அக்னியா இருந்து என்ன பண்ணணும், யாக குண்டம் அதுக்கான சமித்துகள் வகைராக்கெல்லாம் பண்ண அதெல்லாம் இல்லாம நீ உன் உடம்புலேயே வச்சு ஆகமம் பண்ணிக்கிற. அப்போ இது எல்லா உலகுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் போய் சேர்றது அப்படின்னு இருக்க. எப்படி உடம்பு எல்லாருக்கும் போய் சேரும்? நீ எல்லாருமா இருக்கலையே, இந்த பிராணியோட பசியில உனக்கு தெரியலையே. ஆனா நீ சாப்பிட அவருக்கு போய் சேரும்னு சொல்ற இல்லையா? மானசீகமாவது போய் சேருமா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் வியாபிச்சு விளையாடணும். வியாபிச்சு நானா வியாபிக்க முடியாதே, என் ஆத்மா வியாபிக்காதே, அணுப்பிரமாணம் ஆச்சு. அப்ப என்ன ஆச்சு? எந்த ஆத்மா விபுவா எல்லாம் பறந்தவனாக எல்லாத்துக்கும் வியாபிப்போதோ அதுக்கு தான் நான் அது முன்னால பண்ணக்கூடிய ஆகுதியானது இந்த விபுவான பரமாத்மாவுக்கு போட்டு அதனால எல்லா பிராணிகளும் போய் சேர்த்து. ஆகவே பரமாத்மா தான் இருக்கணும். பரமாத்மாவை உபாசகன் தன்னுடைய அங்கங்களாகவே நினைத்து உபாசிக்க வேண்டும் என்ற வேதத்தின் பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. இக்காரணங்களால் வைஸ்வானராக இணைந்து பரமாத்மாவை ஆகவே இருக்கும். நிறைய பேருக்கு வெளியில ஒன்றும் அதுல கான்சென்ட்ரேட் பண்றது கஷ்டமா இருக்கு. நான் உடம்புலயே ஒண்ணுனாக்க அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதனால உபாசகனுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அது பரமாத்மாவை உடம்புலயே ஒரு பகுதி அப்படின்னு நினைச்சு அவன் உபாசனம் பண்ணணும். அந்த மாதிரி பண்றச்சே என் உடம்புல வைஸ்வானராகினி பரமாத்மா அப்படின்னு நினைச்சுட்டு நான் உபாசனம் பண்ணினாக்க எனக்கு உபாசனம் சட்ட கை கூடும். இக்களத்தால் அறுதியிடப்படும் கொள்கை. இந்த வைஸ்வானராதிகரணம் கும்பித்தி களம் என்பதால் அறுதியிடப்பட்ட பொருள்
வைஸ்வானராகினி என குறிப்பிடப்படும் கும்பித்தி வயிற்றில் செரிக்கு உதவும் தீயையோ அல்லது தீக்கடவுளையோ அல்ல பஞ்சபூதங்கள் ஒன்றாக அக்னியோ குறிக்காது, பரமாத்மாவே குறிக்கும். ஆகவே இங்க வைஸ்வானர அக்னின்னு சொன்னாலும் வைஸ்வானங்க தேவனை குறிக்காது, இது கூட அக்னியை குறிக்காது, ஆனா பரமாத்மாவை தான் குறிக்கும். ஏன்னா அவன்தான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் மேல் நோக்கி கொண்டு செல்கிறான். வைஸ்வானர அக்னி, விஸ்வான் நர அக்னி அப்படின்னால ஆகவே இங்க வைஸ்வானர அக்னி வைஸ்வான உபாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கும்பித்தி உபாசனம் பண்றது பரமாத்மா உபாசனம் பண்றது சமம்தான். ஆகவே அது பரமாத்மா தான். முதல் அத்தியாயத்தின் காரணாத்தியாயத்தின் 2ஆம் பாதம் அந்நியோக விவச்சேத பாதக அஸ்பஷ்ட லிங்க வாக்கியம். அதாவது நம்ம என்ன ஆரம்பிச்சோம், உலகம் பிரம்மத்தால் படைக்கப்பட்டது, உலகின் காரணம் எது அப்படின்னு ஆரம்பிச்சோம். முதல்ல சொச்ச அதுவா இருக்கலாமா இதுவா இருக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, முதல்ல தீர்மானம். 2வது பாரியா வேதத்திலேயே இதுதான் உலகின் காரணம் சொல்லியிருப்பார், இதுதான் உலகத்தை நிற்க வைக்கிறது சொல்லியிருப்பார் அப்படின்னு தெளிவில்லாத சில வாக்கியங்கள் எடுத்து அந்த வாக்கியங்களை எடுத்துக்கிட்டு இதுதான் உலகின் காரணம் சொல்றச்சே அவைகளெல்லாம் தவறுன்னு சொல்லி இல்லை இல்லை இதுதான் பரமாத்மா காரணம் 2வது வச்சிருந்தது. இனிமே அடுத்த பாதத்தில் போச்ச இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையும் அதுக்கு இது சப்போர்ட் எவிடன்ஸோட மேல சொல்ல போறோம். அஸ்பஷ்ட லிங்க வாக்கியம் காரணமாகக்கூடிய தெளிவற்ற சொல்லின ஆய்வு நிறைவு. ஸோ 2வது அத்தியாயம் முதல் அத்தியாயத்துல 2வது பாதம் ஆனது மொத்தம் 16 பாதம், 2வது பாதம் நிறைவு. இப்போ சந்தேகங்கள்லாம் கடுமையான சுவாமி, அஸ்பஷ்ட லிங்க வாக்கியம்ங்கிறது இப்ப தெளிவற்ற சொற்கள். அஸ்பஷ்ட தர அப்படின்றது முன்னாடி இல்லையா? முதல்ல இருக்கிறது அஸ்பஷ்ட தர இல்ல இல்ல முதல் இருந்தது அஸ்பஷ்ட லிங்க வாக்கியம் பேஜ் நம்பர். அதுதான் அது டிஃபரன்ஸ் என்ன, அது என்னென்ன அப்படின்னு அந்த கொஞ்சம் திருப்பி சொன்னா பரவாயில்ல, மறந்துட்டேன். முதல் அத்தியாயம் முதல் இது பார்த்தோம் இல்லையா? முதல்ல ஆமா. அதுல என்னன்னாக்க அயோக விவச்சேத பாதம், அவயோகம் இதுக்கு பரமாத்மாவாகும் தன்மையே கிடையாது. ஆனா அதெல்லாம் அது அயோக விவச்சேத பாதம். அதுக்கு அர்த்தம்னாக்க நீ இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டே இல்லையா? இல்ல பாரு அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கு, வேதத்திலே காமிச்சிருப்பார் அப்படின்னு. அஸ்பஷ்டம்னாக்க லிங்கம்னா குறியீடு, அஸ்பஷ்டம்னாக்க ஸ்பஷ்டம்னா கிளியர், அஸ்பஷ்டம்னா கிளியர் தெளிவில்லாத சில வாக்கியங்கள் எடுத்து காமிச்சு நான் முன்னால் சொன்னேன் இல்லையா? அதுதான் நீ பரமாத்மா இல்லை, இதுதான் அஸ்பஷ்ட லிங்க வாக்கியம். அது எடுத்துக்கிண்டு அது எல்லாத்தையும் இல்லை. நீ சொன்ன முன்னால சொன்ன எதுவோ பிராணனோ இல்லை அக்னியோ இல்லை சூரியனோ இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒன்னொன்னு சொல்லிட்டே வர்றாரு. இது திருப்பி இன்னும் வலுவா வருது மேல. ஆக இல்ல அஸ்பஷ்ட லிங்க வாக்கியம்னாக்க தெளிவில்லாத வேதத்தை சொல்லப்பட்ட வாக்கியங்கள் அது பரமாத்மாவாக இருக்கலாமோ இல்லை பரமாத்மாவை காட்டவில்லையோ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த சந்தேகங்களை எடுத்து தெளிவிச்சு இல்லை பரமாத்மாவை தான் காட்டுறது அப்படின்னு சொல்றது. இது அஸ்பஷ்ட லிங்க வாக்கியம். இதுக்கு அடுத்துதான் ஸ்பஷ்ட தர லிங்க வாக்கியம். இதுக்கு அடுத்து இதோட கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லி பாத்தியா அப்படி சொல்லி அப்படி மாட்டேன்னு சொன்னீங்க, எப்ப இதுல எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்ல. புரியுதா? அதாவது முதல்ல கொஞ்சம் லைட்டா இருக்கு, அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங். அப்ப இதுக்கு அப்புறம் வரப்போறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங். ஒண்ணுக்கு மேல ஒன்னா எவிடன்ஸ் கொடுத்துட்டே போறேன். அதாவது ஒரு கேஸ்ல ஒரு எஃப்ஐஆர் போட்ட உடனே சில எவிடன்சஸ் கொடுப்பான். அதை பார்த்த உடனே ஜட்ஜ் ஓகே சரி நீங்க இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க, இவங்க பிரச்சனை ஆர்கியூ பண்ண வேண்டாம், முடிஞ்சு போயிடும். ஆனா எதிரி ஆர்கியூ பண்ணி நீ சொல்லலாம் அது எவிடன்ஸே இல்லையா அப்படின்ட்டானாக்க அடுத்த அடுப்பார் இந்த எவிடன்ஸ் சொல்றேன் நீ அப்படின்னு கேட்பான். ஆக நீங்க ஒன்னொன்னா போய் எல்லா வகையான எவிடன்ஸையும் பார்த்துட்டு இது எதுவுமே இல்லை, அதாவது மிக உறுதியாக நிலைநாட்டப்படுகிறது. அதான் ஸ்தூணாதிகரண நியாயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு கம்ப நட்டுறோம், ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னுக்காக முதல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு அது மேல ஜல்லி கல் எல்லாத்தையும் போட்டு கெட்டிச்சுட்டு அதை ஆட்டி பார்க்கறோம். அந்த மாதிரி ஆட்டி பார்த்து அது ஆடாம இருந்தால் தான் ஸ்ட்ராங்கா இருக்க
அந்த மாதிரி வெவ்வேறு குவார்ட்டர்ஸ்க்கு தரக்கூடிய எல்லா இதையும் எடுத்துக்கிறார், எல்லா பாயிண்ட்டும் அலசுறார். அலசி பார்த்துட்டு நீ என்னவோ வேதம் படிச்சுட்டு நினச்சி ஆர்கியூமெண்ட் இருக்கே, நீ பாரு இல்லை பாரு, அதை இப்படித்தான் வச்சுக்கணும் அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்றேன். புரியுதா? புரியுது சாமி. அப்புறம் வெற்றி உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? இல்ல சுவாமி, இன்னைக்கு கிளியரா இருக்கு. பட் இது அக்னியில உள்ள பல அக்னியில இந்த ஒரு அக்னியை மட்டும் வேதத்துல திரும்ப திரும்ப சொல்றதுனால இதை மட்டும் தனியா ஒரு களமா எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்களா? ஆமா, அதாவது என்னன்னாக்க அவனுக்கு இது சௌகரியமா இருக்கு. அக்னி சொல்லிட்டாக்க பெருசா இருக்கு, தீக்கடவுன்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இல்ல இல்ல பாரு, எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது வைஸ்வானர் அக்னி உடம்புக்குள்ளே இருப்பார். உடம்புக்குள்ள இருக்குனாக்க லிமிடெட் அக்னியா இருக்கு. அதனால நீ சொல்ற பிரமம் இல்லை தெரியறத நீ ஃபீல் பண்றிய அக்னிய உடம்புக்குள்ளே இருக்க. அதனால வாஸ்தவம் தான், இந்த அக்னியா இருந்தாலும் அக்னிக்கு எரிக்கும் சக்தி வேணுமோன்னு அனுமன் சீதையை பார்த்தான். சீதையை பார்த்துட்டு சீதைட்ட இந்த சூடாமணி வாங்கிக்கிட்டு கனையாளியை கொடுத்துட்டு சூடாமணியை வாங்கிட்டு எப்படியாவது ராவணனை பார்க்காம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினா ராவணனை போய் பார்க்க முடியும். உடனே அசோகவனத்தை அழிக்க ஆரம்பிச்சு. பஞ்ச சேனாதிபதியும் அக்ஷயகுமார்னதும் எல்லாம் ஆச்சு. இப்படியே வச்சோம். அப்போ சீதைக்கு பதபதைக்கிறது, ஐயோ நமக்கு உதவி பண்ண வந்து இந்த மாதிரி அடிபட்டு வாங்கிட்டு போயிருக்கானே, என்ன ஆச்சு அவனுக்கு. அப்போ திருஜடை விபீஷனுடைய பொண்ணு சொல்றா, வந்து இல்லை இல்லை அவன் வாலில் தீ வச்சுட்டாள் அவனை, வெளிங்கேருந்து சீதோபவா ஹனுமதா அப்படின்னு அவர் கேட்டுட்டான். இவருடைய பாதிவிருத்தியத்தினுடைய பதிவிரதா தன்மையினுடையதுனால அனுமனுக்கு அது குளிர்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு. அனுமன் பார்த்தா என்ன தீ சுடவே இல்லையா, ஓ பிராட்டி சொல்லியிருக்கா போலுக்கு அப்படின்னு நினைச்சுங்க. அந்த மாதிரி இந்த அக்னி சோகால் அக்னி இருக்கானே, இந்த அக்னி சில விதிகளுக்கு கட்டுப்பட்டவன். வேறு சில பேர் ரூல் பண்ண முடியும், ஆனா பரமாத்மா யாரும் கட்டுப்படுத்த முடியாது. எப்பவுமே ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டு உள்ள போறோம் இல்லையா, ஃபயர் பிரிகேட்ல இருக்கிறவா உள்ள போறோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடிகிறதுனாக்க அது பரமாத்மா இருக்க முடியாது. அன்கண்ட்ரோலபிளா இருந்தா தான் பரமாத்மா. ஆகவே இந்த அக்னி வேற, அந்த சொல்ற அக்னி வேற அப்படிங்கிறத சொல்ற. புரியுதா? அப்புறம் ஜைமினி வந்து சொல்றாரு இல்லையா, நம்ம சாப்பிடுறது எல்லாமே ஒரு வேள்வி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அவங்க வந்து அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, அப்படி அதுலயே கர்மாக்கள்லாம் அழிஞ்சிடாதா, ஜீவாத்மாவுடைய கர்மாக்கள்லாம்? இந்த வேள்விகள்லாம் பண்றதுங்கிறது நித்தியம் பண்ண வேண்டிய வேள்வி. இதை பண்ணலேன்னா தப்பு உண்டு. கர்மாக்கள்லாம் இல்லை, என்ன நீ பண்ணாத பாவமும் தான் போறது. சந்தியாவந்தனம் மாதிரி இது, சந்தியாவந்தனம் பண்ணினாக்க புண்ணியம் இல்லை, பண்ணலைன்னா பாவம் வரும். நம்ம இந்த மாதிரி சாப்பிடலனாக்க நம்முடைய சாப்பாடு ஒழுங்கா செரிக்காது, ஒழுங்கா அது ஆகாது. இந்த மாதிரி பண்ணினேனாக்க உனக்கு நல்லது பண்ணும், மற்ற பேருக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. பாவங்கள் தொலையும் சொல்ற வழக்கம்தான். அது பாவம் சொல்றதுனாக்க என்ன அர்த்தம்னாக்க, எந்த பாவம் பண்ணாலும் கொலை பண்ணிட்டுனா அது பாவம் தொலைன்னு அர்த்தமா, அது அர்த்தம் இல்லை. என்னன்னாக்க சாதாரண பாவங்கள், அதுக்கு பாவம் இல்லாதவனா இருப்பேன், இல்லைன்னா பாவம் வந்து சேருவாங்க. அது போல பரமாத்மாவை உபாசகன் தன்னுடைய அங்கங்களாகவே நினைத்து உபாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து அந்த உபயோகப்படுத்துறாங்களா, தலை வந்து அக்னி, கண்ணு வந்து சூரிய சந்திரர்கள். அந்த மாதிரி சுவாமி உமக்கு என்ன தெரியுமோ அந்த வகையில் சொன்னதான் புரியும் உமக்கு. அதுதான் சொன்னா, மனுஷனா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், பரமாத்மாவை 4 கை சங்கை சக்கரத்தோட இருக்கார் அப்படின்னு சொல்றோம். நம்ம இதே வந்து எல்லாம் அப்படி நினைக்குமா? ஒரு யானை என்ன ஐராவதம், அதுக்கு 4 கொம்பு இருக்கு, அது வெள்ளையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறது. இந்த மாதிரி அதாவது அதனுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி அதான் பெருசா இருக்குன்னு நினைச்சுக்கிறது. அதனால நமக்கு புரியறதுக்காக நம்ம உடம்புல இருக்க ஒரு பகுதியை எடுத்துனோம்னாக்க, ஸோ இதை கான்சன்ட்ரேட் என்ன சரியா போடும். நம்ம என்ன பண்றோம், நமக்கு யாருக்கா ஒருத்தருக்கு கால் அடிபட்டு வச்சுக்கலாம், பண்ணிட்டு இருக்கோம், ஒரு காரியம் பண்ண முடியல, நகர முடியல, இருக்கு ஆல்மோஸ்ட் பிரெட் இடர்னா இருக்கும்னு வச்சுக்கோ. அப்போ என்ன வியாதி வேணா வரலாம், இந்த காலில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் பார் அப்படிம்போம். ஆனால் இதையே தலையில தான் சொல்லணும். ஏன்னாக்க நமக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இட் டேக்ஸ் அவர் அட்டென்ஷன் ஃபுல்லி. அதே மாதிரி
நம்ம அட்டென்ஷனை பூரா அதுல வச்சோம்னா அதுல பண்ணணும்னு இருக்க அது பகவானாக பரமாத்மா உபாசனமா ஆகுது. ஒன்னா சொல்லிட்டே போய் கடைசியில் ஆத்மா உபாசனம் பண்ணி சொல்ல போறாரு. அது மட்டும் எல்லாம் வரிசையா போயிட்டே வருது. ஸோ நீ இதை வேணா உபாசனம் பண்ணிக்கோ, உனக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை எப்படி அதை புரிஞ்சு நடக்க அடுத்ததுக்கு உன் மேல போக முடியும் நான் அப்படிங்கிறத சொல்றேன். Then any other doubts? அப்புறம் இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஜோதிரதிகரணம் படிச்சோம் இல்லையா, அதுல வந்து ஒளி வடிவா இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஒளியிலே இந்த ஆயிடுது இல்லையா அது. அப்புறம் வந்து உண்பவன் என்னும் கலன் படிச்சோம், அத்திராதிகரணம். அதுவும் கிட்டத்தட்ட இதுவும் வந்து சேமா இருக்கிற மாதிரி. கரெக்ட், நீங்க நல்ல அப்சர்வ் பண்றீங்க. ஒளின்னு படிச்சோம், உலகம் பூரா ஒளி இருக்கு, அதனால அது சின்ன இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. பரமாத்மா இருக்கலாம், பெருசு இல்லையா அப்படின்னு. ஐயோ அத்திராதிகரணம் உலகம் பூரா சாப்பிடான்னு சொல்றது, அதனால பெருசா இருக்கணும். அங்க இல்லை, இங்க பாரு வயிற்றுக்குள்ளே இருக்கு. அப்ப இந்த ஒளியும் இருக்கு, நீ சாப்பிடக்குள்ளே இருக்கு. அப்ப அகமத்தம் அது பரமாத்மா இருக்க முடியாது, அது ஜீவாத்மா இருக்கலாமே அப்படிங்கிறது. ஸோ முன்னால சொன்ன ஒரு பாயிண்ட்டையே இன்சிஸ்ட் பண்றதுக்காக ஒரு செகண்ட் எவிடன்ஸா கொடுக்குறாரு. இதே மாதிரி இன்னொரு கொடுக்க போறார் பின்னால. புரியுதா? புரியுது சுவாமி, நன்றி நன்றி. அப்புறம் வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள்? ஆழ்வார் எம்பெருமானாகிய தொழிலேஸ்வரனும் ஆச்சாரிய தொழிலேஸ்வரனும் தஸ்மே ராமானுஜாரியாய நம்ம பரமயோகினே சூத்திராணாம் அந்தர்ஜரம் அசீசமதே. தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ.